ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பு இயேசு சுவாமி, அப்பா நீ கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளையில ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்க எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சையோட ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்றைய நாள்ல நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற எல்லா பாடங்களையும் எல்லா கருத்துகளையும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல புரியக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதை நாங்க அபியாசப்படுத்தணும் எங்க வாழ்க்கையிலையும் எங்க ஊழியத்தின் பாதையிலையும். அதே வேளையில தகப்பனே இந்த வகுப்பை எடுக்கிற ஆசிரியர் நீர் ஆசீர்வதித்து இந்த 2 hours முழுக்க ஆண்டவரே உங்களோட பிரசன்னமும் ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தோட அந்த வகுப்புல நாங்க கலந்து கொள்ளவும் ஆண்டவரே எந்த தடையும் இல்லாதபடிக்கு அப்பா சிக்னல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடிக்கு இந்த 2 hours அப்பா நல்லபடியாக நடத்தி கொடுக்க போற மகா கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பு தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ சகோதரி. உங்களுடைய பொருள் பொதிந்த ஜெபத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அன்பானவர்களே, நம்முடைய பாட தலைப்பு என்ன? எந்த பாடத்தை நான் இதுவரைக்கும் கடந்த ஒரு 2, 3, 4 வகுப்புகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னங்க? ஆய்வு, ஆய்வாளர் பகுதிகள். இல்ல நம்ம பாடத்தினுடைய தலைப்பு என்னங்க? பாடத்தோட ரிசர்ச் மெத்தடாலஜி. ஆய்வியல் நெறிமுறைகள் தமிழ்ல சொல்ல போனா இல்லைங்களா? இதுல ஆய்வு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல ஆய்வாளர் அவருக்குரிய தகுதிகள் என்ன அப்படிங்கறத சொல்லி நம்ம கடந்த வாரத்துல நம்ம கடந்த அமர்வுல பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல ஆய்வு சிக்கல் அப்படின்னா என்ன, அதே நேரத்துல ஆராய்ச்சி முறைகள் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் ஆஃப் த ரிசர்ச். அதே நேரத்துல ப்ராப்ளம் ஆஃப் த ரிசர்ச் சொல்லி பார்த்தோம். அதே நேரத்துல ஆய்வியல் உத்திகளை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆய்வியல் உத்திகள் சொல்லிட்டு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா? அது எதா இருக்கா? நண்பர்களே, உங்களைத்தான் கேக்குறேன். ஹைபோதீசிஸ்ங்கிற ஒரு பாடம் நடத்தணுமா? ஆய்வியல் உத்திகள் அப்படிங்கிற ஒரு பாடம் நடத்தணுங்களா? பக்கத்து புரட்டி பார்த்தே சொல்லுங்க, தப்பில்ல. ஆய்வியல் உத்திகள், ஆய்வு சிக்கல் பார்த்தோம். ஆய்வு சிக்கல் பார்த்தோம். ஆய்வியல் உத்திகள், டெக்னிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் பார்த்தோமா? ஆமா பார்த்தோம். ஆராய்ச்சியின் முறைகள், மெத்தட்ஸ்மா, ஆய்வியல் உத்திகள், டெக்னிக்ஸ் இன் ரிசர்ச் பார்த்தோமா? போன கிளாஸ்ல, போன வகுப்புல என்னென்ன பார்த்தங்க? போன வகுப்புல ஆராய்ச்சியினுடைய குறைகள், அதுல நம்ம ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம். சரி மேடம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? 7 டைப்ஸ் முடிச்சிட்டு பைபிள் மெத்தட், பிப்ளிக்கல் மெத்தட்.
விவிலியம் சார்ந்த முறைகள். ஆமா. சூப்பர். ஆ, விவிலியம் சார்ந்த முறைகள். இதோட நாம பேசி நிறைவு செஞ்சுட்டோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இதுல போன பாடங்கள்ல நமக்குள்ள ஏற்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் ஏதா இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். போன பாடத்துல புரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 5 நிமிஷம் அதை குறித்து நம்ம பேசிட்டு அடுத்த ஒரு நம்ம டிஸ்கஷனுக்குள்ள கடந்து போகலாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? நீங்க அமைதியா இருக்கிறது, சட்டசபையில அப்பாவு ஐயா சொல்லுகிறார் இல்லைங்களா? ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம், தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதுங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏற்போரே அதிகம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க இல்லைங்களா சகோதர சகோதரிகளே? நீங்க எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டீங்களா ஐயா? நாங்க எழுதி வச்சிருக்கிறோம் ஐயா. சரிம்மா, கடைசியா என்ன குறிப்பு சொன்னோம்? குறிப்பு எழுதுறதோட மாத்திரம் இல்ல, அந்த குறிப்புகளை நீங்க அப்படியே வாசிச்சு பாத்தீங்களா? அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? அதை குறிச்சு ஏதாவது நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் ஒர்க்ல இருக்கேன், கொஞ்சம் எதுவும் பேச முடியாது. டிராவல்ல இருக்கிறீங்க? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க சரி. இன்னைக்கு ஒரு புதிய ஒரு தலைப்புல நம்ம அதை குறித்த ஒரு சிந்தனையை நம்ம பார்க்கலாம். ரிசர்ச் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 7 குறிப்புகள் பொதுவா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்தோம். அதோடு கூட பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கல் கான்செப்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுங்கிறத அதை குறிச்ச ஒரு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இதுல தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான நோட்ஸ் ஒரு 50% தயார் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நான் நம்புறேன். என்னுடைய டைப்பிங் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதை நீங்க வச்சு நீங்க படிச்சுக்கலாம். இன்னும் கூட தெளிவாக கூட நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கள ஆய்வு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஃபீல்டு ரிசர்ச் என்று சொல்லி அதற்கு ஆங்கிலத்திலே அதை குறித்து சொல்லுகிறார்கள். கள ஆய்வு, சரிங்களா? இப்ப கள ஆய்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, கள ஆய்வு என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, ஆய்வாளருக்கு பார்த்தீங்கன்னா கள ஆய்வு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. ஏனென்றால் கள ஆய்வு என்பது எந்த ஆய்வும் சிறப்பானதாக, கள ஆய்வு இல்லாவிட்டால் எந்த ஒரு ஆய்வும் சிறப்பானதாக இருக்காது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இப்ப ஃபீல்டு ரிசர்ச் வேணும். அப்ப ஃபீல்டு ரிசர்ச் அப்படிங்கும்போது எல்லா, அதாவது ஹிஸ்டாரிக்கல் வியூக்கு ஓகே, மற்ற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ல நம்ம ஒரு தீசிஸ் கொடுக்கறோம்னா அதுக்கு கேஸ் ஸ்டடி பண்ணணும். அதே நேரத்துல மற்ற இந்திய அல்லது இந்து சமய புராணங்கள் இதிகாசங்களை குறித்து நம்ம போய் பார்க்கிற பொழுது அதுக்கு வேண்டியதா இல்லை. இப்போ கள ஆய்வுங்கிறது எல்லா ஆய்வுக்கும் தேவையான ஒன்றல்ல. அந்தந்த ஆய்வு தலைப்பை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களா, அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பினுடைய கருப்பொருளை கொண்டே இது என்னதுங்க, கள ஆய்வு என்பது செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ வரலாற்று ஆய்வு சம்பந்தப்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒண்ணு வரணும். அப்போ சமூகத்தை குறித்த ஒரு ஆய்வு, இஸ்ரவேல் இனக்குழுக்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த மக்கள் யாரு, அது எப்படிப்பட்டவங்க,
சரி, அவங்களோட யாரு இப்ப இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு படுத்தி பார்க்க முடியுங்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்யலாம், ஆய்வு செய்யணும்னா சம்பந்தப்பட்ட களத்திற்கு நீங்க நேரடியா போய் மக்களை என்ன செய்யணும், பார்த்து பேச வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்க, தகுந்த ஒரு இடத்த களத்தை நீங்க தேர்வு செய்த பின்னர் தான் அது என்ன செய்யணுங்க, உங்களுடைய கள ஆய்வுக்குள்ளாக நீங்கள் கடந்து போக முடியும். அப்போ களத்தில் தெரிவு செய்த பின்னர் தான், சோதித்து அறிந்த பிறகுதான் ஆய்வினுடைய முடிவுக்கு நாம் வர முடியும். இப்ப களத்துல போய் மக்கள் சொல்லக்கூடிய ரிசல்ட் என்ன, அவங்களுடைய சிந்தனைகள் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது, அதனுடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்ற ஒரு சிந்தனைகளை நமக்கு கொடுத்து வழி நடத்துவதுதான் கள ஆய்வு. இப்ப கள ஆய்வு ரொம்ப கவனமா செய்யப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. இப்போ அறிவியல் ஆய்வுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சயின்ஸ் லெபார்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆய்வு கூடத்துல வைத்து ஒரு ஆய்வை செய்து அவங்க என்ன செய்யறாங்க, தகுந்த முடிவுகளை அவங்க வெளிக்கொண்டு வராங்க இல்லைங்களா. லேப்ல வச்சு டெஸ்ட் பண்றாங்க ஒவ்வொன்றையும். இப்போ பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஒரே ஒரு லேப் இருந்தா போதும், அவங்க மருத்துவ அறிக்கையை ஆராய்ச்சி பண்ணி வெளியில சொல்லிடுறாங்க. அப்போ பொதுவாக மற்ற மருத்துவம் சாராத பிற துறைகளுக்கு நாம் என்ன செய்யணும், களத்தை நோக்கி சென்றுதான் நாம் ஆய்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆராய்ச்சி நெறிமுறையிலே கள ஆய்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக அது இருக்கிறது. அப்போ நம்முடைய எடுத்துக்கொண்ட கருப்பொருளுக்குரிய விஷயங்கள், அதாவது நிகழ்ச்சிக்குரிய இடங்கள், தொடர்புடைய மக்கள், அதே நேரத்துல அது சார்ந்த மற்ற பரிமாணங்கள், அதாவது விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், மண்ணினுடைய இயல்புகள், சடங்குகள், பழக்க வழக்கங்கள் போன்றவைகளை எல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்கிற போது கள ஆய்வு செய்யணும். இப்ப நேஷனல் ஜியோகிராஃபி எடுத்துக்கங்க, எல்லாரும் பார்ப்போம், அது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சேனல். அப்போ அந்த களத்துக்கே சென்று அந்த காட்டுக்குள்ளேயே போய் அவங்க என்ன செய்யறாங்க, நேரடியாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனால என்ன ஆகுது, இந்த கள ஆய்வு நிமித்தமாக சரியான உண்மைகளை நம்ம என்ன செய்யறோம், கண்டுகொள்ள முடிகிறது. அதே போல ஒரு விலங்குகள், பறவைகள் இப்படி பத்தின ஒரு விஷயத்த கள ஆய்வு செய்யறாங்க. தாவரங்களை குறித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அந்த களத்துக்கு தான் போகணும். ஒருவேளை மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய கடினமான ஒரு சூழல், இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த ஆய்வு செய்யறதா இருந்ததுன்னா அதுக்குரிய இடத்தை நோக்கி போக வேண்டியதா இருக்குது. அதே நேரத்துல மலையக மக்கள் அல்லது பழங்குடியின மக்களுடைய சடங்குகளை குறித்து நாம் ஏதாவது ஆய்வு செய்ய வேண்டியதா இருந்தால் அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கே நாம் செல்ல வேண்டியதா இருக்குதுங்க. அதே நேரத்துல அந்த மக்களை குறித்த பக்தி, பழக்க வழக்கங்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியதா இருந்துச்சுன்னா அந்தந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்க, போக வேண்டியதா இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சமய நம்பிக்கை ரொம்ப எல்லாருக்கும் சமயம், இந்து சமயம், இஸ்லாம் சமயம், சீக்கியம் இதெல்லாம் நமக்கு மேலோட்டமா தெரியுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல, குறிப்பா இந்த உதாரணமா எடுத்துட்டோம்னா நீலகிரி மாவட்டத்துல 4 விதமான இன மக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலேயும் இருக்கிறதாக சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா படுகர், தோடர், பனியர், ஷெட்டி, பெட்டகுரும்பா போன்ற மலையக மக்கள் இருக்கிறாங்க. இந்த மலையக மக்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா கோத்தாரி இன மக்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த கோத்தாரி இன மக்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன செய்யணுங்க, கோத்தாரி இன மக்களுடைய அந்த வாழ்வாதாரமான அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்க, போய்தான் நேர்ல போய் பார்த்து தான் என்ன செய்ய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல நாம் என்ன செய்யணுங்க, கள ஆய்வு செய்துதான் அந்த மக்களை குறித்ததான வாழ்க்கை, அந்த மக்களுடைய சமய நம்பிக்கை, பண்பாடு, கலாச்சாரம் போன்றவைகளை ஆய்வு செய்து எழுத முடியும்.
அதுக்கு தகுந்த சில புத்தகங்கள் நமக்கு கிடைச்சாலும் புத்தகத்துல போதிய தரவுகள் இல்லாத பட்சத்துல அதை நாம் என்ன செய்யணும், கள ஆய்வு செய்து நாம் ஆய்வேடை சமர்ப்பிக்கலாம். இப்போ இதுதான் கள ஆய்வு அப்படிங்கறத பத்தின ஒரு விஷயம். இப்போ கள ஆய்வு அது ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா எழுதிக்க, கள ஆய்வு ஒரு விளக்கம். அப்போ இலக்கியம், வரலாறு, சமூகவியல் போன்றவைகள் எல்லாம் ஆய்வு செய்யும் போது நேரிடையாக ஆய்வாளர் களத்திற்கு சென்று ஆய்வு செய்வதே கள ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கால்டுவெல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாருக்கு தெரியுங்க கால்டுவெல்? பிஷப் கால்டுவெல். ஐயா இந்த மறுபடியும் சொல்லுங்க ஐயா, கள ஆய்வு விளக்கம். ஐயா கள ஆய்வு விளக்கம் மறுபடியும் சொல்லுங்க. ஓகே. கள ஆய்வு விளக்கம்னா இலக்கியம் அல்லது வரலாறு, சமூகவியல் போன்றவைகளையெல்லாம் ஆய்வு செய்யும் போது நேரடியாக ஆய்வாளர் களத்திற்கு சென்று ஆய்வு செய்வதே கள ஆய்வு எனப்படுகிறது. இன்னொரு முறை கூட சொல்றேன் கேட்டுக்க. இலக்கியம், வரலாறு, சமூகவியல் போன்றவைகளை ஆய்வு செய்யும் போது நேரடியாக ஆய்வாளர் அந்தந்த இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்வதே கள ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களாமா? தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. இப்போ அதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிஷப் கால்டுவெல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலியில கேள்விப்படலையா? அதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். அதாவது பிஷப் கால்டுவெல் பத்தின சரித்திரத்தை நீங்க கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த அவரெல்லாம் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு தமிழ் இலக்கணம், தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அவரெல்லாம் ரொம்ப அருமையா பாடுபட்டிருக்கிறார். ரைட், கான்செப்ட் சொல்றேன். கால்டுவெல் அப்படிங்கிற மிஷனரி, யூரோப்பிய மிஷனரி தூத்துக்குடியில திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய இடையான்குடி அப்படிங்கிற இடத்துக்கு பல ஆண்டுகள் தங்கி இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அது சார்ந்த சுற்றுப்புற சூழல் மக்களுடைய வரலாற்றை எழுதினார். அப்ப அவர் ஃபீல்டு விசிட் பண்ணி மக்களை சந்திச்சு மக்களுடைய கஷ்ட நஷ்டம் என்ன, அவங்க என்ன அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா, சமுதாய ரீதியா, சமய ரீதியா அவங்க எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்றை எழுதினார். சரிங்களா? கால்டுவெல், பிஷப் கால்டுவெல். அதே போல நீங்க சர்ச் ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட நீங்க வரக்கூடிய காலங்களை நீங்க படிப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா ராபர்ட் நொபிலி அப்படிங்கிறவரும், ஸ்வாட்ஸ் ஐயர் போன்ற பாதிரியார்கள் எல்லாம் தமிழக மக்களோடு ஒன்றாக கலந்து பழகி அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய சமய கருத்துக்களை அவர்களுக்கு எடுத்து விளக்கமா விவரிச்சு சொன்னாங்க. அப்ப என்ன ஆகுதுங்க, ஃபீல்டு ஸ்டடி. அதுபோல தமிழ் பைபிளை நம்ம பயன்படுத்துறோம். அந்த தமிழ் மொழி வேதாகமத்தை மொழிபெயர்த்த பல பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுல முதன்மையா மொழிபெயர்த்தது பர்தலமேயு சீகன்பால்க்கு. அவர் பாத்தீங்கன்னா 8 மாசத்துல தமிழ் படிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாருங்க, தமிழ் மக்களோடு உறவாடி அந்த மக்கள் பேசக்கூடிய நடைமுறை சொல்லாடல்களை, அந்த வார்த்தைகளை எடுத்து என்ன செஞ்சாருங்க, பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். கத்தோலிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய வேதாகமம் இப்படிப்பட்டதா இருக்குங்க. அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா இலக்கிய நடையோடு அது அமைந்திருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா கலோக்கியல் லாங்குவேஜ்ல போயிட்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கும். அதுல சென்று வந்தார்கள், சென்று திரும்பினார்கள் என்று சொல்லி அதுல இலக்கிய நடையோட அது இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம என்ன செய்யறோம், பொது மொழிபெயர்ப்பு நம்ம என்ன செய்யறோம், ஐயோ அது ஒரு பாவமான புஸ்தகம், அது நமக்கான புஸ்தகம் அல்ல, அது ஆவிக்குரியவர்களுக்கு உரியது அல்ல என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விடுகிறோம். அது அப்படி அல்ல. சரிங்களா?
அந்த மொழிபெயர்ப்பை வந்து பயன்படுத்துகிற போதுதான் சில விஷயங்கள் நாம இன்னும் கூடுதலா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே ஆராய்ச்சி மாணவர்கள் என்ன செய்யணும்? ஒரு பைபிளை மட்டுமே வச்சுட்டு இருக்க கூடாது. சரிங்களா? பரிசுத்த வேதாகமம் கட்டாயம் வேணும். அதே நேரத்துல பொது மொழிபெயர்ப்பு கட்டாயம் வேணும். அதே நேரத்துல மோனகன் டிரான்ஸ்லேஷன் அதுக்கு தலைப்பு மேல பாத்தீங்கன்னா பரிசுத்த வேதாகம் தான் இருக்கும். அந்த மோனகன் டிரான்ஸ்லேஷன் மெட்ராஸ்ல ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்குதுங்க. கிறிஸ்டியன் மீடியா சென்டர்னு சொல்லிட்டு எல்டாம்ஸ் ரோட்ல அவங்க தான் அந்த புக்கை, அந்த பைபிளை தந்துட்டு இருக்காங்க. ஆகவே களத்திற்கே ஆய்வு சென்று அந்த மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்து ஆவணப்படுத்தி வெளியிடுவதுதான் கள ஆய்வு, அது சார்ந்த விளக்கம் என்று சொல்லி பொருள் கொள்ளப்படுகிறது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா கள ஆய்வுங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷனை? ரைட். நீங்க ஏதாவது பைபிள்ல நாளைக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரு களத்துக்கே போயிட்டு அந்த மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை குறித்து ஆராய்ச்சி செஞ்சு அதை பைபிள் வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்க ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சிய ஒரு பிரசன்ட் பண்ணலாம். ரைட். கள ஆய்வை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டியவை என்னென்ன? அடுத்த தலைப்பு. கள ஆய்வை மேற்கொள்வோர் பின்பற்ற வேண்டியவை என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? கள ஆய்வை பின்பற்றக்கூடியவங்க, அது ரொம்ப முக்கியமான இதா இருக்கு. முதல்ல கள ஆய்வு செய்யறவங்க கள ஆய்வினுடைய நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆய்வினுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அது வந்து என்ன செய்யணும், ஃபீல்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கணும். ஆய்வு நோக்கத்தை ஆய்வாளர் தெள்ள தெளிவாக தெரிந்து வைத்திருப்பது அவசியம். சரிங்களா? என்ன ஆராய்ச்சி பண்ண போறோம்னே தெரியாம ஃபீல்டுக்குள்ள போய் நின்றுகிட்டு பெக்கன்னு முழிச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு தெளிவான இதோட ஷார்ப்பா இறங்கி அடிக்கணும். சரி, களத்துல பல்வேறு விதமான நபர்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும், பேச வேண்டியதா இருக்கும், சந்தேகங்களுக்கு விளக்கம் தர வேண்டியதா இருக்கும். எனவேதான் ஆய்வாளர் ஆய்வு நோக்கத்தை தெளிவாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? களத்துல பல்வேறு நபர்களை நீங்க சந்திக்கணும். படிச்சவங்களா இருக்கும், படிக்காத ஐயாமார், அம்மாமார், தாத்தா பாட்டிமார்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதே நேரத்துல அவங்களோட பேச வேண்டியதா இருக்கும். அவங்க சந்தேகம் கேட்பாங்க, எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எதுக்காக இதெல்லாம் நீங்க எங்ககிட்ட வந்து கேட்கறீங்க அப்படின்னு பல விஷயங்கள், கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கரெக்டான விதத்துல பதில் சொல்றதுக்காக வந்துடணும். நான் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறேன், ஆகவே இந்த படிப்புக்காக சில தகவல் எல்லாம் திரட்ட வேண்டியதா இருக்குது, நீங்க ஏதாவது தெரிஞ்சது சொன்னீங்கன்னா எனக்கு படிப்பு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட தாத்தா பாட்டிமார்களும் படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்தே ஆவாங்க. சரிங்களா? ஆக பல பேர்த்த பேச வேண்டியதா இருக்கும், பல பேர்த்திட்ட. எனவேதான் ஆய்வாளர் ஆய்வின் நோக்கத்தை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நோக்கங்கள் தெளிவாக இருந்தால்தான் மக்களோடு எளிதாக பழகி கற்றுக்கொள்ள முடியும். நோக்கங்கள் தெளிவா இருந்தால்தான் மக்களோடு எளிதாக பேசி பழகி சில விஷயங்களை நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியுங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ரைட்டு. கள ஆய்வில் மேற்கொள்வோர் பின்பற்ற வேண்டியது என்னன்னா, கள ஆய்வினுடைய நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். 2வது, திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதல் ஆய்வுக்கு மிக முக்கியமானது. பிளான் இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்கிற போது என்னதுங்க, சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு பிளான் வேணும். வீடு கட்டுறா இருந்தாலும் பிளான் வேணும். ஏன், நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சு என்ன சமைக்க போறோம் அப்படின்னாலும் அதுக்கு என்ன செய்யுங்க, ஒரு பிளான் வேணும். பிளானே இல்லாம எல்லாத்தையும் வெட்டி போட்டு மொத்தமா பாயில் பண்ணி கொண்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போக மாட்டோம். என்ன செய்ய போறோம், அதை எப்படி செய்யலாம், எத்தனை பேர்த்துக்கு செய்யலாம், காலையில மட்டும் செய்யலாமா, மதியத்துக்கு செய்யலாமா, இல்ல காலையில மதியம் நைட்டுக்கு சேர்த்து செய்யலாமா
அப்படின்னா அதுக்கு என்னென்ன கூட பொருள்கள்லாம் போடணும், சில விஷயங்கள்லாம் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? அதுபோல திட்டமிடுதல் என்பது ஆய்வுக்கு மிக முக்கியமானது. அப்போ திட்டமிடாமல் செய்யக்கூடிய அனைத்தும் வெற்றியாக முடிந்தது இல்லை. சரிங்களா? திட்டமிடாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் அது சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சதாக சொல்ல முடியாது. திட்டமிடாமல் குறிக்கோளை அடையவும் முடியாது. திட்டமிடாமல் என்ன செய்ய முடியாதுங்க? குறிக்கோளை அடைய முடியாது. சமீபத்துல அமெரிக்கா நாசா விண்வெளியிலிருந்து ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த பெண்மணி. அவங்க பல மாதங்கள் அங்கேயே தங்கி இருந்தாங்க. இப்ப அவங்க அங்க போறாங்க அப்படின்னா, அங்க தங்கி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குரிய உணவு என்ன, அவங்க டேப்லெட் போட்டு தான் அவங்க வந்து பசிக்காதபடிக்கு அவங்க டேப்லெட் போட்டு தான் அவங்க வண்டி ஓட்டுறாங்க. அங்க வந்து என்ன செய்யறது, காற்று வசதி இருக்காது, ஏசி இருக்காது, ஏர் கூலர் இருக்காது, ஃபேன் எல்லாம் போட முடியாது, ஒரே இருட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல அங்க எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கு அங்க இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் நம்மளை வந்து சந்திக்கும், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, அதுக்கான நம்மளை சேஃப்டி படுத்திக்கிறதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் எதெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளானிங் இதெல்லாம் இருந்தா தான் அந்த குறிக்கோளை அடைய முடியும். அந்த அடைந்து முடிந்து அந்த அம்மையார் என்ன பண்ணிட்டாங்க, சுகபத்திரமா பூமியில வந்து கால் பதிச்சுட்டாங்க இல்லைங்களா? அதுபோல திட்டமிடுதலை பார்க்கும்போது களத்திற்கு நேரம், எந்த டைமுக்கு போகணும் அதை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். களத்திற்கு செல்ல வேண்டிய நேரம், இடம், வழிகள், நேரம், இடம், வழிகள், அந்த இடத்துக்கு போகணும். ஆனா வழி தெரியாம இருந்தோம்னா என்ன ஆகுதுங்க, போய் சேர முடியாது. வழிகள், அந்த மற்ற வசதிகள், ஏதாவது நீங்க வாட்டர் பாட்டிலோ அல்லது ஒரு ஸ்நாக்ஸோ, பசி எடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருள்களோ, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றதுக்குரிய செல்போன்ல போதிய அளவுக்கு சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா இது சார்ஜர் பண்றக்கூடிய அந்த பேங்க், பவர் பேங்க் கையில் எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், வசதிகளை நம்ம என்ன செய்யணும், களத்துல எடுத்துட்டு போயிட்டு தயாரா எடுத்துட்டு போகணும். அங்க போய் இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, எல்லாரும் பேங்க் போவாங்க, நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? பேங்க் போகும்போது என்னது, பேங்க் போனா கண்டிப்பா ஒரு செலானோ மற்ற பெயின் ஸ்லிப்போ அல்லது வித்ட்ரா பண்றதா இருந்தாவோ பேனா வேணும். பேனா இல்லாத நம்ம போய் என்ன செஞ்சிடறோம், படிச்ச நம்மளே சுத்தி சுத்தி பாக்குறோம், சார் ஏதா பேனா இருக்குமா, சிஸ்டர் ஏதா பேனா இருக்குமான்னு கேட்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கக்கூடாது. தகுந்த தேவையான பொருள்களை நம்ம அங்க எடுத்துட்டு போகணும். களத்திலே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரிகள், களத்துக்கு போயிட்டீங்க, ஒரு கிராம மக்களை நீங்க விசிட் பண்றீங்கன்னு வைங்க, அங்க யாரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முகவரி, இந்த இவங்க கிட்ட போனா இந்த விஷயம் தெரியும், இந்த ஊரை குறிச்சு, இந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கையை குறிச்சு ரொம்ப பழைமையா இருக்கக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வை சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு சொல்லி அந்த நபர்களுடைய முகவரியை தெரிந்து வைத்து போகணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குரிய நோட்டு, பேனா, பென்சில், ஸ்டேஷனரி ஐட்டம், அதே நேரத்துல ரெக்கார்ட் பண்றதுக்குரிய விஷயமா இருந்தா அதையும் நீங்க என்ன செய்யணும், எடுத்துட்டு போகணும். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்க என்ன செய்யணும், கையில எடுத்துக்கொள்ளுங்க. கள ஆய்வில் அடுத்து என்ன செய்யணுங்க, நம்முடைய அணுகலுக்கு மருகும் சமூகங்களை சந்திப்பதற்கு தனி வகையான திட்டமிடுதல் அவசியமா இருக்கும். இது புரிஞ்சுதா? சில பேர் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. கோஆபரேட் பண்ணாதவங்களுக்கு நம்மளுடைய உண்மை தன்மையை எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த படிப்பு, இதனால இந்த நீங்க சொல்லக்கூடிய ரகசியங்கள் வெளியில நாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையோட அவங்கள அணுகி அவங்க கிட்ட நமக்கான தகவல்களை நாம கேட்டு வாங்கிக்கணுங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுங்க, திட்டமிடுதல, கள ஆய்வுல சரியான ஒரு திட்டமிட்டு கடந்து போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தருகிறது.
அடுத்தது பாத்தீங்கன்னா கள தொடர்புகள். அடுத்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கள தொடர்பு, கம்யூனிகேஷன் ஆஃப் த ஃபீல்டு ஸ்டடி. கள தொடர்புகள். அங்க எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருக்கணும்? கண்ணாடி போல தன்னை தெளிவாக காட்டிக் கொள்ளுதல். கண்ணாடி போல தன்னை தெளிவா காட்டிக்கணும். பாலும் பளிங்கும் போல தூய்மையாக இருக்க வேண்டும். அங்க போய் கண்கள் இச்சை, மாம்ச பிரகாரமான இச்சை, பொல்லாத சிந்தனைகள், இதெல்லாம் இந்த எண்ணத்து ஓட்டத்தோட கள ஆய்வு மேற்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் இதனுடைய உள் கருத்து. சரிங்களா? பாலும் பளிங்கும் போல தூய்மையாக இருப்பது அவசியம். கடிவாளம் கட்டிய குதிரையை போல ஆய்வு ஒன்றினையே கருதி செல்லுதல் வேண்டும். நம்மளுடைய மெயின் போக்கஸ் என்னங்க? கள ஆய்வு. அது மட்டும்தான் இருக்கணும். வேற சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது சிந்தனைகள்ல மாற்றங்கள் இருக்கும்போது வேற ஏதாவது நம்முடைய கவனத்தை சிதறடித்து கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாக இருக்கிற போது நம்முடைய ஆய்வு எப்படிப்பட்டதா இருக்காதுங்க? சரியான ஒரு நிலையில அது ஒரு நல்ல ஒரு ஆய்வாக அமைந்து விடாது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய போக்கஸ் எதில் இருக்கணும்? முழுக்க முழுக்க ஆய்வை மையப்படுத்தினதாகவே தான் இருக்கணும் கள தொடர்புல. அடுத்தது பாத்தீங்கன்னா களத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய அறியாமை, எளிமை. அவங்க பாத்தீங்கன்னா அறியாமையில் இருப்பாங்க. அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் ஏழை எளியோர்களாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன செய்யக்கூடாது? இகழ்ச்சியாக அவர்களை இகழ்ந்து பேசக்கூடிய, இகழ்ந்துன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இகழ்ந்துன்னா என்ன பொருள் சொல்வீங்க தமிழ்ல? ஏளனமாக. 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 ரைட், கரெக்டா. ஏளனமா பார்க்க கூடாது. ஏளனமான கண்ணோட்டத்தோட அவங்க கிட்ட பேசவும் கூடாதுங்க. கண்ணியத்தோட பேசணும். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் தன்னை விட மற்றவர்கள் மேலானவர்களாக கருத வேண்டும் சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லும் இல்லைங்களா? நமக்கு படிக்கிற அறிவு இருக்கும், ஆனா அவங்களுக்கு அனுபவ அறிவு இருக்கும். ஆகவே யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது? குறைத்து மதிப்பிட கூடாது. சரிங்களா? ரைட். அடுத்தது கள மக்களுடைய பண்பாட்டிற்கு ஒத்து வராத, அதாவது அவங்களுடைய கள மக்களுடைய பண்பாட்டுக்கு ஒவ்வாதபடி என்ன செய்யணும்? பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. அவருடைய விஷயங்களை இது பண்ணக்கூடாது. கள மக்களுடைய பண்பாட்டிற்கு ஒத்து வராத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. படி நடந்து அவங்ககிட்ட விவரத்தெல்லாம் கேட்கக்கூடாது இல்லைங்களா? இது சாரி, உதாரணத்துக்கு சொல்றேன், யாரையும் கஷ்டப்படக்கூடியதல்ல. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை பன்றி அருவருக்கத்தக்கதான ஒரு மிருகம் இல்லையா? அவங்க கிட்ட போய் இந்த காரியத்தை குறித்து பேசினா அது தப்பா இல்லையா? தப்பு. அவங்க மேடம் சொல்லுங்க மேரிமா, எதை சொல்ல வரீங்க? இல்ல தவறுன்னு சொன்னையா, தவறுன்னு சொன்னேன். தவறு தான் இல்லையா? அப்போ அவங்களுக்கு விஷயத்துல போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை குறிச்சு விஷயமா ஓவரா நாங்க இதை குறிச்சு ஆராய்ச்சி பண்றோம், இதுக்கு ஏதாவது விவரம் சொல்லுங்கன்னு போயிடக்கூடாது. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும். சரிங்களா? அவங்களுடைய குடிமரபு, சாதி பிரிவு, மத சார்பு, இதையெல்லாம் பேசக்கூடாது. குடிமரபு, சாதி பிரிவு, நீங்க என்ன கம்யூனிட்டி, நீங்க எந்த மதம், அப்புறம் அரசியல் சார்ந்த விஷயங்கள்,
நீங்க எந்த கட்சி ஆதரிக்கிறீங்க, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, பிஜேபியா, அதா இதான்னு சொல்லிட்டு அந்த அரசியல் நோக்கம் இது எல்லாத்தையும் பேசக்கூடாது. விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை பேசாமல், இப்படிப்பட்ட அரசியல் நோக்கம் பார்த்தீங்கன்னா கள மக்களுடைய பண்பாட்டிற்கு ஒத்து வராத பேச்சு நடத்தைகள் கூடாது. அவருடைய குடிமு, சாதி பிரிவு, மதச்சார்பு, அரசியல் நோக்கம், விருப்பு வெறுப்புகள் ஆகியவற்றை பேசவே கூடாது. அதே நேரத்துல கள ஆய்வுல இருக்கக்கூடிய மக்களை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, காயப்படுத்தாமல் பொதுவான செய்தி தான் பேசணும். பெரும்பாலும் ஆய்வு நோக்கியவை பற்றி பேசுதல் நல்லதா இருக்கும். ஆய்வு நோக்கியதை மட்டும் பேசணும். சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆய்வு தலைப்பு எதுங்க? ஞானஸ்தானம் அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டீன்னு வைங்க. ஞானஸ்தானத்துல பல பேருக்கு நமக்கு என்ன ஒரு சிந்தனை இருக்கு சொல்லுங்க. இன்னும் மொழிக்குதான் எடுக்கணுங்கிறாங்க, இன்னொன்னு தெளிச்சுதான் எடுக்கணுங்கிறாங்க. சரிங்களா? இப்போ இத குறிச்சு நீங்க உங்ககிட்ட பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? பேசுங்க. நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? இறையில் மாணவர் சிந்திக்கணும். நம்ம எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஞானஸ்தானம் கொடுக்க நினைப்போம். நம்ம முழுகி ஞானஸ்தானம் கொடுப்போம். ஆமா, ரைட். நீங்க முழுகி ஞானஸ்தானம் கொடுப்பீங்க. அப்போ அதுக்காக வேண்டி தெளிப்பு ஞானஸ்தானத்தை நீங்க குறை சொல்லுவீங்களா? தெளிப்பு ஞானஸ்தானம் பைபிள் பிரகாரம் தவறு இல்லையா? அப்படி சொல்ல முடியாதுமா. இதுக்கு கரெக்டா ஒரு ஆய்வாளரா நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா பொதுவா இருந்துதான் ஒரு கருத்தை பேசணும். ஆமா. இப்ப நீங்க இத கேள்வி கேக்குறீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? முதல்ல ஞானஸ்தானம்னா என்னங்கிற ஒரு தெளிவு வேணும். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாத்துக்கும் பரலோகம் போக முடியாது. அந்த கருத்துல தெளிவா இருக்கிறீங்களா? அது தெளிவா இருக்கிறையா. இப்போ ஞானஸ்தானம் என்பது உள்ளான மனமாற்றத்திற்கு வெளிப்புறமாக செய்யப்படக்கூடிய ஒரு அடையாளம் மட்டுமே ஞானஸ்தானம். அப்போ இயேசுநாதருடைய கேட்கல, இயேசுநாதருடைய அற்புத அதிசயத்தை கண்ணால பார்க்கல, ஆனாலும் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாருங்க? பரதீசுக்கு போனாரா போலியா? போனாரு. ஒருத்தர் போனாரு, ஒருத்தர் யாரு போகல? போனாரு கல்லன் சொல்லக்கூடாது. சரியா? ஆராய்ச்சி மாணவர்கள் கல்லன் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு, அதாவது மதுரை, தேனி, கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சாதி பிரிவு. சரிங்களா? பலர் மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடியதை அப்படியே நீங்க சொல்லாதீங்க. நீங்க கல்வன் தான் கரெக்ட். கல்லர் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான ஒரு சாதி பிரிவை குறிச்சு சொல்றது. நம்ம ஆய்வு நோக்குல நம்முடைய வார்த்தையினால யாரையும் என்ன செய்யக்கூடாதுங்க? ஆய்வு மாணவர்கள் யாரையும் தன்னுடைய எழுத்துனால, தங்களுடைய வார்த்தையினால யாரையும் காயப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம் ஆய்வாளருக்கு. இப்ப இதுல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்தானம் வெறும் அடையாளம் மட்டுமே இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்தந்த காலகட்டத்து சூழல் மத்தியில, இங்க ஊட்டியில மழை பெய்யுதுங்க, குளிர்காலத்துல போய் ஆர்ட் பேஷண்ட தண்ணியில முக்கி எடுத்துட்டோம்னா நேரா சர்ச்சுக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இல்லை, பக்கத்திலேயே கலர் தோட்டத்துல கொண்டு அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான். சரிங்களா? இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில ஒருவர் மனம் திரும்பி வந்தார் என்று சொன்னார், எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பது?
ஏனென்றால் வேதாய புத்தகத்தை அந்தந்த கால சூழலுக்கு அது சார்ந்த பின்பலத்துக்கு தகுந்தபடி நாம பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் என்பது வெளிப்புறமான அடையாளம் மட்டுமே. ஆனா உள்ளான மனம் திரும்புதலையே கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார் என்ற ஒரு செய்தி, ஒரு நடுநிலையான செய்தி. இதுக்கு என்ன ஆகுது? நீங்க தெளிச்சாலும் சரி, நீங்க முங்கினாலும் சரி, டசன்ட் நோ மேட்டர். மனம் திரும்புதல் என்பதே முக்கியம். அதே நேரத்துல ஞானஸ்தானம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு முறைதான் கொடுக்கப்பட வேண்டும். 2 முறையெல்லாம் கொடுக்க கூடாதுங்க, அது தப்பு. அதுல பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் என்பது ஒரு தீட்சை. சமஸ்கிருத வார்த்தையில சொல்ல போனா அது ஒரு தீட்சை. அப்ப அந்த தீட்சை என்பது என்ன? இவ்வளவு காலம் வரைக்கும் நான் உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்து விட்டேன். இனிமேல் அந்த உலக வாழ்வு அது இருந்த பற்றுக்களிலிருந்து நான் விடுதலையாகி மெய்ப்பொருளை, அதாவது பராபரனாகிய கிறிஸ்துவை, அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவியை, அதாவது ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கிறேன் என்ற மனசிந்தையோடு என்ன செய்யறதுங்க? பெற்றுக்கொள்வதுதான் தீட்சை. அப்போ அதுதான் ஞானஸ்தானம். அப்போ இவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஆய்வாளர் என்ன செய்யணுங்க? போகணும். சரிங்களா? இப்ப ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லும் போது 2 விஷயத்தையும் மென்ஷன் பண்ணணும். மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கிறது, தெளிப்பு ஞானஸ்தானத்தை எடுக்கிறது, 2ஐயும் குறிச்சிட்டு அது வலியுறுத்தக்கூடிய பொதுவான கருத்தை தான் ஆய்வாளர் இந்த உலகத்திற்கு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? ரைட். குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கிறது பற்றி என்ன சொல்றீங்க ஐயா? இது நம்ம என்ன செய்யறோங்கய்யா, கடைசியில இந்த கேள்வி நேரம் வரும்போது நம்ம இதை பேசலாங்கய்யா. கண்டிப்பா. கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ஓகேங்களா ஐயா? தேங்க்யூ ஐயா. கண்டிப்பா கடைசியில உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. ரைட். இங்கே நான் பார்க்கிற பொழுது மக்களை காயப்படுத்தாத பொதுவான செய்திகள் பெரும்பாலும் நம்முடைய ஆய்வை நோக்கியதை, ஆய்வை மையமாக வைத்து பேசக்கூடியதை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யறோங்க? கள ஆய்வுல இப்படிப்பட்ட விஷயத்த பேசணும். எனவே எதையும் சாராமல் பொதுவான இத்தகைய இடங்களிலே ஆய்வாளர் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவான இந்த தன்மையோடு ஆய்வாளர் கள ஆய்வுல நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ரைட். கள ஆய்வினுடைய முறைகள், கள தொடர்புகள் என்று சொல்லி பார்த்தோம். களத்துல நாம் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டியது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த தலைப்பாக கள ஆய்வின் முறைகள், கள ஆய்வினுடைய முறைகள் எப்படிப்பட்டதா இருக்கும். கள ஆய்வில ஒரு சில வகையான வகைகள் இருக்கவே செய்கிறது. தனிநபரையும் குழுவினரையும் அல்லது பெரும் கூட்டத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் இல்லைங்களா கள ஆய்வுல. அப்பொழுது ஆய்வாளர் சூழ்நிலைக்கு ஏற்பவும் எண்ணங்களுக்கு ஏற்பவும் கள ஆய்வை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு குழுவா இருக்கிறவங்க கிட்ட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்முடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வது, தனிநபரிடத்துல எப்படி பேசி பெற்றுக்கொள்வது, பெரும் கூட்டத்தின் மத்தியில அவங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியே, அப்படிப்பட்ட ஒரு புரிதலை ஆய்வாளர் கொண்டிருப்பது நலமான ஒரு காரியம். சரிங்களா? ரைட்டு. அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்பவும் எண்ணங்களுக்கு ஏற்பவும் கள ஆய்வை அமைத்துக் கொள்வது பொருத்தமான ஒன்றாக அது இருக்கிறது. கள ஆய்வுல ஆய்வாளர் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆய்வு முறைகளை கையாள வேண்டும்.
ஒரு கோபமான ஒரு பதட்டமான ஒரு சூழலா இருக்குன்னா அந்த நேரத்துல என்ன செய்யணும், நம்ம அவங்களுடைய மனோபாவங்களை மன சூழல்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம பதில் சொல்வது அல்லது பதிலை பெறுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ கள ஆய்வுல நம்ம என்ன செய்ய முடியுங்க, ஒருத்தரை இன்டர்வியூ பண்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கவே செய்யுதுங்க. அந்த சமயத்துல திட்டமிட்டு குறிப்புகளோடு நேர்காணல் நடைபெறுதல் வேண்டும். அப்ப அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும், முதல்ல அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர் எது மீது ஈடுபாடு கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்த மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு முதல்லயே என்ன செய்யணுங்க, கேள்விகளை என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாரோ அதை அப்படியே ஆய்வேடாக அதை மாற்றி எழுதுவது பொருத்தமா இருக்கும். சமீபத்துல ஐக்கிய இறையியல் கல்லூரி பெங்களூர்ல இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாங்க. ஒரு 40 கொஸ்டின் அவர் அவருடைய ஆய்வேட்டுக்காக தயார் பண்ணிட்டு கொடுத்தார். நான் தான் அந்த ஃபீல்டு ஸ்டடியில போய் மக்கள்கிட்ட கொடுத்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர்த்திட்ட அந்த பேப்பர் கொடுத்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை அதுல எழுதி கொடுத்தாங்க. இப்ப பதில்களை எழுதி கொடுக்கும்போது அதெல்லாம் தொகுத்து தன்னுடைய ஆய்வேட்டுல ஆய்வாளர் என்ன செய்யறாருங்க, ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி, சிந்தனை ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி உள்வாங்கி கொண்டு அதற்கு தகுந்தபடி அவர் ஆய்வேட்டை அமைத்து அவர் தன்னுடைய மாஸ்டர் ஆஃப் தியாலஜி பட்டத்தை அவர் நிறைவு செய்திருக்கிறார் இல்லைங்களா. அது போல நீங்க எல்லாம் நாளைக்கு எங்காவது ஃபீல்டு ஸ்டடிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஆகவே திட்டமிட்டு குறிப்புகளோடு நேர்காணல் நடைபெறுதல் வேண்டும். ஆய்வின் போது கள ஆய்வின் போது பொய்யான தரவுகளை சேகரிப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ஆய்வுக்கு பொருந்தி வர மாதிரியே அவர் சொன்னாரு அப்படின்னு பொய்யான ஒரு கருத்தை நீங்க எழுதிட்டு கொடுக்கறது சரியான ஒரு செயல்பாடாக இருக்காது. உள்ளது உள்ளபடி உங்களுடைய கேள்விக்கு அவர் எஸ்ன்னு சொல்லலாம், மறுத்தும் பதில் சொல்லலாம், உங்களுக்கான ஒரு கூடுதலான ஒரு பதிலாகவும் அவர் சொல்லலாம். உங்களுடைய கேள்விக்கு நீங்க எதிர்பார்ப்பதை விட குறைவான அளவிலும் பதில் சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழல் வேண்டுமானாலும் உங்களுக்கு நேரிடலாம். ஆனா ஆய்வின் போது பொய்யான தகவல்களை சேகரிப்பதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே. சரிங்களா? குறைந்த அளவிலே அவர்கள் உங்களுக்கான தரவுகளையோ அல்லது தகவல்களையோ கொடுக்கும்போது அது உண்மையா இருப்பதுதான் ஆய்வுக்கு சிறப்பாக அமையுமே தவிர பொய்யான கருத்துக்களை கொண்டு வலிந்து உங்களுடைய ஆய்வேட்டை சமர்ப்பிப்பது அல்லது உங்களுடைய கருத்துக்களை சொல்வது என்பது ஏற்புடையது ஆகாது என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நேர்காணலை குறித்து நாம் சிந்திக்கிற போது இங்க என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நேர்காணல்லாம் என்னங்க, டிபேட்டுங்கிறோம், இன்டர்வியூங்கிறோம் இல்லையா. இப்ப டிவில நம்ம எல்லாரும் கொஞ்சம் பார்ப்போம், நீயா நானா, மிஸ்டர் கோபிநாத் அதனுடைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறார். அதெல்லாம் நம்ம பார்ப்பது நல்லதுதான். ஏன்னா நம்மை சுற்றி உலக நடப்புகள் என்ன, உலக மக்களுடைய சிந்தனை என்ன, ஓட்டங்கள் என்ன என்பதை நாம் சுய பாடமாக அது கற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். சரிங்களா? தொலைக்காட்சியில ஒரு நல்ல விஷயங்களை பார்ப்பது தவறு இல்லை. அப்போ இந்த நேர்காணல் என்பது 2 நபர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய கலந்துரையாடல் முறையாக இருக்கிறது. இதுக்கு நேருக்கு நேராக பேசி தகவல்களை திரட்டுவதாக அது அமைகிறதை நான் பார்க்கிறோம். சரிங்களா? சமூக சிந்தனையோடு ஒரு விஷயத்த பேசுறாங்க. ஒரு இந்த நீயா நானாங்கிற விஷயத்துல ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொல்றேன் உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்க கிறிஸ்தவர்களுக்கு எங்க வீட்டு வாடகைக்கே கொடுக்க மாட்டோம். ஏன்?
அவங்க வந்து சோ அண்ட் சோ கம்யூனிட்டி, சோ அண்ட் சோ மதம், இவங்க நடுராத்திரில தான் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துவாங்க, எங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு தவறான ஒரு பார்வையை கொண்டிருக்கிறாங்க. அது பலரும் பேசி அதற்கான சரியான ஒரு புரிதலை அந்த காணொளியின் வாயிலாக வெளியிடப்பட்டதை நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியல. சற்று ஜஸ்ட் இதுவெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆகவே இந்த ஒரு சூழல் மத்தியில தகவல்களுடைய மனநிலையினை அறிந்து, தகவல் கொடுக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைகளை அறிந்து நேர்காணலில் ஈடுபட முடியும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா தகவல் திரட்டுறது ஓகே, இந்த சூழல்ல தகவல் கொடுப்போருடைய மனநிலையானது அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க, கோபத்தோடு இருக்கிறாங்களா, வெறுப்போடு இருக்கிறாங்களா, வேண்டா வெறுப்போடு இருக்கிறாங்களா, அவருடைய முக பாவனை வந்து என்ன செய்யுதுங்க, கற்றுக் கொடுக்குது இல்லைங்களா. நம்முடைய முகமே காட்டி கொடுக்குதா இல்லைங்களா, நம்ம கோபமா இருக்கிறோமா அல்லது நம்ம இயல்பா இருக்கிறோமா, வெறுப்பா இருக்கிறோமா, பயத்துல இருக்கிறோமா, அல்லது சந்தேகத்தில் இருக்கிறோமா, பதட்டத்தில் இருக்கிறோமாங்கிறத உடல் மொழி வந்து மற்றவர்களுக்கு உணர்த்தி விடக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது இல்லைங்களா. அதனாலதான் இந்த டிபேட்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அதுல என்ன செய்யறாங்க, கொந்தளித்து பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அங்க நாம பார்க்க முடியுதுங்க இல்லையா. ஆகவே ஒருவருடைய முக பாவங்களையும் அவருடைய உணர்வுகளையும் தெரிந்து கொள்ள முடிகிறது எதுலைங்க, நேர்காணல்ல. சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றாற் போல நேர்காணல்களில தகவல்களை பெற முடிகிறது. சந்தர்ப்ப சூழலுக்கு தகுந்தபடிதான் இந்த நேர்காணல நமக்கான ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுதுங்க. அடுத்து நாம பார்க்கும்போது கள ஆய்வுக்குன்னு ஒரு அறம் இருக்குங்க, எத்திக்ஸ். எத்திக்ஸ் இருக்குது. அடுத்த தலைப்பு, துணை தலைப்பு தான் கள ஆய்வுக்கான அறம். சந்திக்காத ஒருவரை சந்தித்தேன் என்று சொல்லி கேட்காத கேள்விகளையும் சொல்லாத விடைகளையும் தொகுத்து ஒரு போலியான கள ஆய்வு ஆவணத்தை உருவாக்கி காட்டுதல் மாபெரும் குற்றச் செயலாக பார்க்கப்படுகிறது ஆய்வு உலகத்துல. சரிங்களா. இப்போ ஒருத்தரை பார்க்கவே இல்லை, அவர்கிட்ட கேள்வி கேட்கவும் இல்லை, அவர் எந்த ஒரு கேள்வி கேட்டா தானே பதில் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு போலியான ஒரு கள ஆய்வு செய்த மாதிரி ஒரு ஆவணத்தை உருவாக்கி காட்டுதல் என்பது மாபெரும் குற்றச்செயல். அப்படி செய்யக்கூடாது. ஒரு ஃபீல்டுக்கு போற மனசார போயிட்டு வரணும். அதுதான் ஒரு ஆய்வாளனுக்கு அழகு. ஆராய்ச்சினா என்னதுங்க, மெய்மையை அதாவது உண்மையை கண்டறிந்து சொல்வதுதான் ஆராய்ச்சி. அதுல என்ன செஞ்சு விட, பொய்யான கருத்துக்கள் புகுந்து விடக்கூடாது என்பதே முக்கியமான விஷயம் இல்லைங்களா. ஆராய்ச்சின்னு என்ன, ஒரு பொருளுடைய உண்மை தன்மையை கண்டு அதனுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, இதெல்லாம் தான் சொல்றது இல்லைங்களா. அதுக்குள்ள ஏன் பொய்யான கருத்துக்கள் வரணும், அப்படி வரக்கூடாது இல்லையா. அதை கொஞ்சம் ஆய்வாளர்கள் அதை கவனத்துல கொள்ளணும். கள ஆய்வில எல்லா நிலைகளிலும் உண்மையை தவிர வேற எதுவுமே என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. அப்போ கள ஆய்வின் முடிவுகள் நம்முடைய கருதுகோளுக்கு, இப்ப நம்ம கருதுகோளுக்கு வந்துடுறோம். இப்ப கள ஆய்வில் நாம என்ன செஞ்சோம், கருதுகோள்ல இதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செய்யறோம். கள ஆய்வுக்கு போகும்போது நம்முடைய கருதுகோளுக்கு ஆப்போசிட்டா வந்து அமைஞ்சாலும் நாம என்ன செய்யணுங்க, நாம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கருப்பொருள் தவறு அப்படின்னு வந்து நமக்கு உணர்த்தி காட்டலாம். ஆனா மனம் தளர்ந்து கள ஆய்வு தெரிவித்த செய்திகளை மாற்றுதல்
அல்லது மறைத்தல் என்பது அறமான செயல் என்ன? இட்ஸ் நாட் எத்திக்கல் கான்செப்ட். அதாவது எத்திக்கல், அதாவது அறம் சார்ந்த செயல்பாடுகளா இருக்காது. கருதுகோள்ல நினைச்சேன், இதெல்லாம் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஸ்டடிக்கு போனேன், நான் கருதுனது எல்லாமே பொய்ன்னு தெரிய வருது. ஆனா இது எதுக்கு வெளிப்படையா சொல்லி மொக்கையடி வாங்கணும்? அதனால நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த கருத்தை மாற்றுவதோ அல்லது மறைத்தல் என்பதோ அறமான ஒரு செயல் அல்ல. அப்போ ஆர்வத்தினுடைய மிகுதியினாலே சோதனைக்குட்படுத்தப்படாமல் பொருளுடைய தன்மை, காலம் போன்றவைகளை சொல்லுவது பொருத்தமற்ற ஒரு செயலாக இருக்கிறது. கடைசியா நான் பார்க்கும்போது இந்த கள ஆய்வினுடைய அறம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கள ஆய்வுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க, கூட உடன் பணி செய்தார்கள், சிக்கல்களுக்கான அந்த தீர்வை அல்லது வழியை காட்டியவர் யார், இவர்கள் எல்லாரையும் மறக்காம என்ன செய்யணும்? ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது ஆய்வாளர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அறமாக அது இருக்குதுங்க. இந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்யணுங்க? ஒரு ஆய்வாளர் கரெக்டா வகையில அதை பின்பற்றி அதை நடக்கணும். அப்பதான் அந்த ஆய்வு என்பது சரியான விதத்துல அது அமையக்கூடிய ஒன்றாய் இருக்குதுங்க. இப்ப கள ஆய்வுல தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது கள சூழலை புரிந்து கொண்ட பிறகு அங்கே தோன்றுகிற சிக்கல்களை உணர முடியும். கள சூழல்களை புரிந்து கொண்ட பிறகு அங்கே ஏற்படக்கூடிய சிக்கல்களை உணர முடியும். அந்த சிக்கலை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளையும் கண்டுகொள்ள முடியும். இவைகள் உதவாமல் போனால் மாற்று வழியை ஏற்பாடு செய்ய வேண்டும். சேகரித்த தகவல்கள் சந்தேகம் இருந்தால் மறுநாளே அதை தீர்த்து கொள்ள வேண்டும். கள ஆய்வு சிறப்பாக செய்வது ஆய்வாளருடைய தனிப்பட்ட பொறுப்பு என்பதை இங்கே உணர வேண்டும். இது கள ஆய்வு குறித்த ஒரு பாடம். சரிங்களா? ரைட். இப்போ 8:7:37 இல்லைங்களா? ரைட். நமக்கு இன்னொரு அடுத்த ஒரு பாடத்தை கூட நம்ம உங்களுக்கு எளிமையா இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது நம்ம ஒரு கருகலான ஒரு விஷயத்துக்கு நான் கடந்து போறேங்க. கள ஆய்வுக்கு அப்புறம் அடுத்தது நாம சிந்திக்கக்கூடிய அடுத்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு தகவல் திரட்டுதல், டேட்டா கலெக்ஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆராய்ச்சி படிப்புக்கு தகவல் திரட்டுதல், டேட்டா கலெக்ஷன். கள ஆய்வு போலதான் இத பார்க்கும்போது தகவல் திரட்டுதல் ஆய்வாளருக்கு முக்கியமான செயலாகும். தகவல் திரட்டுதல் என்பது ஆய்வாளருக்கு முக்கியமான ஒரு செயல்பாடாக அது இருக்கு. சரிங்களா? ரொம்ப போர் அடிக்குதுங்களா? ஏன்னா ஒரு சிலர் தான் ஃபேஸை காட்டுறீங்க, மற்றவங்க எல்லாம் வீடியோ இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க. என்னன்னா எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல. உங்களுடைய முக பாவனையே எப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியல. அதான் நேர்காணல்ல வந்தாதான் தெரியுது எப்படி அதை மகிழ்ச்சியா இந்த பாடத்தை கவனிக்கிறீங்களா, இல்ல இது போட்டு ஏதாவது வேலை வெட்டிக்கு போயிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்க முடியல இல்லையா? என்னோட கூட படிச்ச ஒரு நண்பரு சென்னை இறையியல் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது தீவிரமா கிளாஸ கவனிக்கிற மாதிரியே நோட்டு பேப்பர் பேனா வச்சுட்டு இருப்பாரு. 2 பேரும் ஒரே பக்கத்துல தான் உட்காந்துருப்போம். ப்ரொஃபஸர் எங்க காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இறையியல் கல்லூரியில உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ரிசர்ச் மெத்தடாலஜி அல்லது நீங்க பழைய ஏற்பாடு ஓடி சர்வே, என்டி சர்வே, சர்ச் ஹிஸ்டரி இது மாதிரி புஸ்தகம் எல்லாம் உங்களுக்கு தரமாட்டாங்க.
எதுவுமே தரமாட்டாங்க. ப்ரொஃபசர் சொல்றத அப்படி அப்படியே டிக்டேட் பண்றத ஃபாஸ்டா எழுதிட்டே இருக்கணும். அப்ப அதை பேஸ் பண்ணி லைப்ரரியில போய் புக்கை தேடி நம்ம இப்ப என்ன செய்யணும், நோட்ஸ் எழுதி அதைத்தான் போய் தேர்வு எழுதி நம்ம பாஸ் ஆகணும். இப்படிப்பட்ட தருணத்துல அந்த நண்பர் என்ன செய்வாரு, பீரியடு முடிஞ்சு ப்ரொஃபசர் வெளியில் போனதுக்கு அப்புறம் கேட்பார், மாப்பிள்ள அவர் என்ன இது வரைக்கும் என்ன டீச் பண்ணாரு, ஏன்னா நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் முடிச்சுட்டு தானே இருந்தீன்னு கேட்டா, நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது மறுக்க முடியாது. நம்மெல்லாம் கண்ணை மூடினா தான் தூக்கம் வரும். சில பேருக்கு கண்ணை திறந்து வச்சுட்டே அவர் என்ன செய்யறாருங்க, சந்திர மண்டலம் வரைக்கும் ஃப்ரீயா போயிட்டு வந்துடுவாரு. அப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்கவே செய்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய பக்கத்துல அருகாமையில் உள்ள திருநெல்வேலி திருமண்டலத்துல அவர் ஒரு ஆயராக பணி செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல என்ன செய்யக்கூடாதுங்க, நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கும். தகவல் திரட்டுதல், டேட்டா கலெக்ஷன். இப்ப தகவல் நீங்க சரியான விதத்துல திரட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆய்வை 50% கம்ப்ளீட் பண்ணதாக அர்த்தம். இதத்தான் என்னுடைய ஆய்வுல நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் போட போறாங்க, கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலா வந்த போது என்ன செஞ்சுட்டேன், நம்ம பல இடங்களுக்கு சுற்றி அலைந்து திரிந்து தகவல்களை சேகரித்தேன். சென்னையில பாத்தீங்கன்னா நல்ல நல்ல நூலகங்கள், ஆராய்ச்சி சார்ந்த நூலகங்கள் இருக்குது. நாங்க இருக்கிறதோ முதுமலை காட்டுக்குள்ள, டெய்லி லைப்ரரிக்கு போக முடியாது. அப்போ அங்க சில புத்தகங்கள் எல்லாம் திரட்டி நான் என்ன செஞ்சுட்டேன், மோர் மார்க்கெட்டு, லஸ்கானரு, ட்ரிப்ளிகன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி, ஐஐடி மெட்ராஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா செஞ்சுரி லைப்ரரி, அதே போல திருச்சி தெப்பக்குளம், அப்புறம் பழனி மலை அடிவாரம், வட பழனி அல்லங்க, மெட்ராஸில் இருக்கக்கூடிய பழனி அல்ல, இது தென் பழனி. இப்போ இந்த பழனி மலைக்கு அடிவாரத்துல போய் இது எல்லா இடத்துலையும் சுத்தி தேடி எனக்குரிய டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கலெக்ட் பண்ண பிறகு லாக்டவுன் போட்டாங்க. என்னுடைய வேலை வாசித்து ஆராய்ந்து நோட்ஸ் ஆஃப் த லெசன் எழுதி அதை டைப் பண்ணி அப்படியே கொண்டு கொடுத்ததுதான் என்னோட வேலை. அப்ப என்னன்னா டேட்டா கலெக்ஷன் என்பது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? பிரியாணி செய்யறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான மூலப்பொருள் எல்லாம் வேணும். எத்தனை கிலோ செய்ய போறோம், எத்தனை கிலோ ரைஸ் போட போறோம், இதுக்கு சிக்கனோ மட்டனோ எவ்வளவு போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு போடணும், தக்காளி எவ்வளவு போடணும், இந்த அளவு இதெல்லாம் ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அடுப்பு பத்த வைக்கணும். அடுப்பு பத்த வச்ச பிறகு ஒவ்வொரு கடைக்கா ஓடி போய் வாங்கிட்டு நம்ம சமைக்க முடியாதுங்க இல்லையா? அது போலதான் இங்கே ஆய்வையும் நாம் என்ன செய்யறோம் பார்க்கும். ஆய்வாளர் ஆய்வு தலைப்பை தெரிவு செய்வதற்கு முன்னாடி அவர் என்ன செய்யணுங்க, முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஆய்வு செய்ய தேவையான தகவல்களை பற்றிய அறிவு தேவை. தகவல்களை பற்றிய அறிவு தேவை. நமக்கான ஆய்வு சம்பந்தமான ஒரு புத்தகங்கள் எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு தேடல அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க. அப்போ சோர்ஸ், மூல ஆதாரங்கள் எதுவும் இல்லாத ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு கஷ்டப்படுவதை விட ஆரம்பத்திலே சுதாரிச்சுட்டு என்ன செய்யணுங்க, நம்மளுடைய ஆய்வுக்கு எளிமையாய் கிடைக்கக்கூடிய புத்தகங்களை தேடி நம்முடைய ஆய்வை தொடர்வது நலம். இதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய ஆய்வு தலைப்பை எடுத்துக்கிட்டு எந்த
புத்தகத்தையும் எந்த ஒரு புக் ஷாப்லயும் போய் புத்தகத்தை வாங்கி எழுத முடியாத ஒரு சூழல். ஏனென்றால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சற்றும் முரண்பட்ட ஒரு தலைப்பு. பைபிளையும் சித்தர் பாட்டையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தேடி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது 3/4 கிலோ மிச்சர்ல 100 கிராம் பூந்திய தேடின கணக்கு ஆயிருங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருந்துச்சு. ஆகவே அதுல பார்த்தீங்கன்னா தகவல் திரட்டுதல 2 வகையான ஆதாரங்கள் நமக்கு திரட்டணுங்க. சரிங்களா? முதன்மையான ஆதாரம், 2வது துணை ஆதாரம். ஃபர்ஸ்ட் பிரைமரி சோர்ஸ், 2வது பாத்தீங்கன்னா செகண்டரி சோர்ஸ் சொல்லி பார்ப்போம். முதன்மையான ஆதாரம், நாம எல்லாம் வேதாகம மாணவர்கள். இப்போ வேதாக மாணவர்களுக்கு எது முதன்மையான ஆதாரமா இருக்கணும்? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க அம்மா. முதன்மையான ஆதாரம் எது இருக்கணும்? பைபிள். கண்டிப்பா. அப்புறம் நம்ம பிராக்டிகல்ல நாம எப்படி இருக்கோம் சொல்லுங்க. பிராக்டிகல் வாழ்க்கையில நாம தான் ஒரு எக்ஸாம்பிளா நிக்கணும். இல்ல, நமக்கு முதன்மை ஆதாரமா பைபிளை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பைபிளை எடுத்துக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யறோம்? சமூக பைபிளை வச்சுக்கிட்டு சமூகவியலை குறிச்சு ஆராயறோமா, அல்லது பைபிளை வச்சுக்கிட்டு வேற சமயத்தை, சைவம் வைணவம் இப்படிப்பட்ட சமயத்தை வச்சு ஆராயறோமா, அல்லது இயேசுநாதருடைய ஊழியத்துல பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன், இயேசுநாதருடைய ஊழியத்துல சிறுவர்களுடைய பார்ட்டிசிபேஷன், இயேசுநாதருடைய ஊழியத்துல வியாதிப்பட்டவருடைய சூழல், இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு இது எடுக்கிறோமா, அல்லது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சவுலுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சவுலுக்கும் தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஏதாவது ஆய்வு பண்றோமா? அப்போ அதுக்குரிய தரவுகள் என்னங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? எடுக்கணும். அப்போ அதுக்கு என்னன்னா முதன்மையான ஆதாரம் பைபிளா தான் இருக்கணும். வேதாகம கல்வி, அதாவது இறையியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதன்மையான ஆதாரம் எதுதாங்க? பைபிள். நான் அந்த பைபிளை பைபிளை மட்டும் காட்டிட்டு போயிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? பவர் மொழிபெயர்ப்பு, மோனகன் டிரான்ஸ்லேஷன், கிறிஸ்டியன் மீடியா சென்டர்ல மோனகன் டிரான்ஸ்லேஷன் கிடைக்குது. எல்டாம்ஸ் ரோடு, சென்னை. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பொது மொழிபெயர்ப்பு. அதே நேரத்துல ஆங்கில வேதாகமத்தை கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? கோடிட்டு காட்டணும். ஆங்கில வேதாகமம் என்ன, எந்த வெர்ஷனை நீங்க யூஸ் பண்றீங்கிறத காட்டணும். முதன்மையான ஆதாரத்துல அதெல்லாம் இடம் பெற்றிருக்கணும். துணை ஆதாரம், செகண்டரி புக் அப்படிங்கும் போது இப்ப நீங்க என்ன செய்றீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய அறச்சிந்தனைகள் அல்லது பவுலடியாருடைய அறச்சிந்தனைகள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா எத்திக்ஸ்னா என்ன, அந்த எத்திக்ஸ்ங்கிற அந்த வார்த்தை எந்த இதுல இருந்து தொடங்குச்சு, யார் அறிமுகப்படுத்தினா அப்படிங்கிற அந்த புத்தக தேடலுக்கு போகணும். அதெல்லாம் செகண்டரி ஆதாரம். சரிங்களா? முதன்மை ஆதாரம் அது துணைமை ஆதாரம் அல்லது துணை ஆதாரம் என்று அதற்கு சொல்வார்கள். 2 விதமான ஆதாரங்கள் வேணும். இதுல முதல் ஆதாரத்தை பார்க்கும்போது ஆய்வாளர் தான் எடுத்துக்கொண்ட கருப்பொருளுடைய அடிப்படையில எழுதப்பட்டுள்ள சில நூல்களை தேர்ந்து கற்று தெளிந்து அதிலிருந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஆய்வாளர் தான் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் தீமுடைய அடிப்படையில எழுதப்பட்ட சில நூல்களை, அப்போ எத்திக்ஸ் அப்படின்னா அறவியல் சார்ந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அறவியல் சார்ந்து தமிழ்நாடு இறையியல் கல்லூரி சில புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல கத்தோலிக்க பதிப்பு, கேத்தலிக் வெர்ஷன், அவங்க அறவியல் சார்ந்த சில சிந்தனைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த அறவியல் பார்த்தீங்கன்னா
பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பவுலடியாருடைய வாழ்க்கையில இதா இருக்குது. அறவியல் அப்படின்னா இன்றைக்கு கருணை கொலை சரியா தவறா அப்படிங்கிற ஒரு ஆய்வு பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆதாரங்களை தேடி திரட்டி பிடிக்கணும். அல்லது என்ன செய்யணும், சிறு குழந்தைகளுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குது, அது வேதாகமத்தோடு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பத்தி நீங்க எடுக்கலாம். இப்படி பல விஷயங்களுக்கு என்னதுங்க, சில அடிஷனலான பைபிள் சம்பந்தமான சில அடிஷனலான புக்ஸை நீங்க வாசிக்கணும். அதுல இருந்து சில குறிப்புகள் எடுத்து உங்களுடைய ஆய்வேட்டில் மேற்கோள் காட்டணும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த விஷயம். சரிங்களா? அடுத்து துணைமை ஆதாரம். துணைமை ஆதாரத்துக்கு போகும்போது தான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். நூலகங்களில் உள்ள தொடர்புடைய புஸ்தகங்கள், லைப்ரரியில உங்களுடைய தீசிஸ்க்கு, அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்ட தீமுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய அல்லது பாசிட்டிவான நெகட்டிவான கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த புத்தகங்கள், நூலகங்கள், லைப்ரரி. அந்த லைப்ரரிக்கு போது கவர்மெண்ட் லைப்ரரியாகவும் இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இறையியல் கல்லூரியில யாராவது இருந்தாங்கன்னா உள்ள போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க அதையும் பண்ணலாம். ஒருவேளை இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள் யாராவது நீங்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நூலகத்தை நீங்கள் பார்த்து குறிப்பெடுக்க வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு தரேன். ரைட். ஓ, நூலகங்களில் உள்ள தொடர்புடைய நூல்கள் தேட வேண்டும். அதுக்கப்புறம் ஆய்வு கட்டுரை, ரிசர்ச் ஆர்டிக்கல், ஆய்வு கட்டுரைகளை நம்ம என்ன செய்யணும், துணைமை ஆதாரமா பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் எழுதிட்டீங்களா, லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ், ஆய்வு கட்டுரை, ரிசர்ச் ஆர்டிக்கல். தென் பாத்தீங்கன்னா ஆய்வேடுகள், பிஹெச்டி தீசிஸ் ஆர் எம்டிஹெச் தீசிஸ், இதெல்லாம் இறையியல் கல்லூரியில ஒரு காப்பி வச்சிருப்பாங்க. அந்த ஆய்வேடுகள்ல இருந்து நீங்க குறிப்பெடுத்தா நீங்க அதை கூட துணைமை ஆதாரமா பயன்படுத்தலாம். அதே நேரத்துல பேப்பர் கட்டிங்ஸ், இப்ப நீங்க நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய பேப்பர்ஸ் வருது. தினத்தந்தி, தினமலர், தி ஹிந்து, தமிழ், இங்கிலீஷ் எல்லா பேப்பரையும் என்ன செய்யலாம், பேப்பர் வாசிச்சு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்து நீங்க அதை என்ன செய்யலாம், துணைமை ஆதாரமா அதை பயன்படுத்தலாம். அப்புறம் பல்வேறு அறிஞர்கள் எழுதின புத்தகங்கள், நூல்கள், ஒவ்வொரு ஸ்காலரும் எழுதின அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்காலர்கள்லாம் எழுதின புக்கெல்லாம் நீங்க தேடி போகணும். சில விஷயங்களை என்ன செய்யணும், ஆய்வாளர்கள், ஆய்வு மாணவர்கள் சில புத்தகங்கள் நீங்க என்ன செய்யணும், காசு கொடுத்து வாங்குறதுல தப்பு இல்லை. வாய்ப்புள்ளவர்கள் வாங்குங்க, வாங்கி பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. சரிங்களா? இல்ல அதுக்கான வசதி வாய்ப்பு குறைந்தவர்கள் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரின்சிபல் அவர்களுக்கான ஏற்பாடு செஞ்சு தருவார். பல்வேறு அறிஞர்களுடைய நூல்கள் அது வேணும். இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது நமக்குரிய அந்த தீசிஸ் உடைய தகவல் திரட்டக்கூடிய டேட்டா கலெக்ஷன்ல நமக்கு வெப்சைட் ரொம்ப பெட்டரா இருக்குதுங்க. வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா அதுல நம்ம தேடி போற புத்தகம் பிடிஎஃபாவும் கிடைக்குது. அதுல நீங்க என்ன செய்யலாம், புத்தகத்தை காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க உங்களுடைய செல்போன்ல அல்லது உங்களுடைய சிஸ்டத்துல டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து குறிப்பு எடுத்து நீங்க என்ன செய்யலாம், ஆய்வேட்ல நீங்க அதை கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நிறுவலாம். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய இ ஜேர்னல்ஸ் இருக்குது. இ ஜேர்னல்ஸ், அந்த இ ஜேர்னல்ஸ்ல அதுல இருந்து கூட நீங்க என்ன செய்யலாம், தரவுகளை எடுக்கலாம், டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, டேட்டா எடுக்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டு கள ஆய்வுல போய் நீங்க அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா இ புக்ஸ், எலக்ட்ரானிக் புக்ஸ் அதுக்கு வந்துருச்சு இல்லைங்களா?
இப்ப புக்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு. நிறைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுக்குரிய தரவுகளை நீங்க திரட்டலாம். முதல்ல இந்த புக்ஸ், ஜேர்னல்ஸ், வலைதளம் இல்லாத காலங்களிலே ஆய்வுலகம் என்பது அது ஒரு கடினமான ஒரு சூழலுக்குள்ளாய் போனது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். கூகுள்ல ஆராய்ச்சி பண்ணி போடக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதையும் பார்க்கணும். ஆய்வாளர்கள் என்ன செய்யணும்? இங்கதான் ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுடைய மதிநுட்பம் இங்கதான் ஆராய்ந்து பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இது வேணிக்கே ஒரு கருத்து பதிவு கூகுள்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த கருத்தை அவங்க சொல்லிட்டாங்க, கூகுளே சொல்லிருச்சு, இதுக்கு மேல அப்பீலே கிடையாது, எழுதுவோமாடா அப்படின்ட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய ஆய்வு டிஸ்குவாலிஃபை செய்யப்படும். அதனால நம்முடைய ஆய்வுக்கு தேவையான, நம்முடைய கருத்தியலுக்கு தேவையான, ஆய்வு நெறிமுறைகளுக்கு தேவையான, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, பின்பற்றக்கூடிய கருத்துக்களை மாத்திரம்தான் நாம் என்ன செய்யணும்? கூகுள்ல போய் சர்ச் பண்ணி நம்ம எடுத்து எழுதணும். அது ஆய்வு மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனமா அதற்கான தேடல்களில நீங்க ஈடுபடணும். சரி, இப்ப இவ்வளவு விஷயம் சொன்ன இல்லைங்களா? இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து ஆய்வுக்கு தொடர்புடைய கருத்துக்களை தெரிவு செய்வது அவசியம். அவைகளை படித்து குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். புக்கெல்லாம் வாசிச்சு என்ன செய்யணும்? அதுக்குரிய குறிப்புகள் எடுத்துக்கணும். அப்ப குறிப்புகள் எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளேயே நீங்க டிராவல் பண்ணி அழகா தீசிஸ அலைன் பண்ணி நீங்க கருத்துக்களை சொல்ல முடியுங்க. முடிந்தால் கார்டு சிஸ்டம்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்தையும் வந்து அதை நீங்க என்ன செய்யணும்? எடுத்து வாசிச்சு அதுக்கான குறிப்புகள், இந்த புக்கு இத்தனாவது பக்கத்துல இந்த கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை எடுத்து அதை நீங்க என்ன செய்யலாம்? மேற்கோள் காட்டி அதற்குரிய விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம். கார்டு சிஸ்டம் முறையை பின்பற்றலாம். இந்த தகவல்கள் எல்லாம் ஆய்வை மேற்கொள்ள கூடிய முதன்மையான மற்றும் துணைமையான ஆதாரங்களாக இவைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். சரிங்களா? இதத்தான் ஆங்கிலத்தில் என்ன செய்யறாங்க? ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்று சொல்லுகிறார். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். அப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆராய்ச்சி என்னது? ரீசர்ச். ஏற்கனவே ஒரு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அந்த கருத்துக்கு ஆதரவாகவோ கூடுதலாகவோ அல்லது அந்த கருத்திற்கு எதிராகவோ செய்யக்கூடிய ஆய்வு சார்ந்த மறுமொழி அல்லது எழுத்தின் வழியாக சொல்லக்கூடிய பதில்தான் ஆராய்ச்சி. அப்படிங்கும் போது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது பல நூல்களுடைய தொகுப்பு தான் இது ஒரு ஆய்வேடு. அதனாலதான் என்ன செய்யறோம்? சுருக்கமா ஒரு ஆய்வேடு என்பது 100 புத்தகங்களை படித்து ஒரு புத்தகத்தை உருவாக்குவது என்று சொல்லி அதற்கு அர்த்தப்படுகிறது. அப்போ இந்த டேட்டாவை தவிர பொது கூட்டங்களிலே அறிஞர்கள் பேசுகிற கருத்துக்களையும் குறிப்பு எடுத்துக் கொள்ளலாம். அப்படி செய்யும் போது வருஷம், தேதி, இடம், எந்த தலைப்புல அவர் வந்து அந்த ஒரு கருத்தரங்கில் அவர் பேசினாரு, அது யாருடைய கருத்து போன்ற விவரங்கள் எல்லாம் சேகரிச்சு ஆய்வேட்டு கீழே ஃபுட் நோட்லயோ அல்லது எண் நோட்லயோ அதை குறிச்சு நீங்க என்ன செய்யணும்? குறிப்பை பதிவிடணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பொதுக்கூட்டத்துல அறிஞர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை குறிப்பு எடுத்துக்கிற போது அதுல எந்த வருஷம் பேசினாரு, எந்த தேதி, இடம், எந்த இடத்துல பேசினாரு, எந்த தலைப்பு கொண்டு அவர் வந்து தன்னுடைய கருத்தை அவர் வந்து பேசினாரு, அது யாரோட கருத்து, இதெல்லாம் வந்து அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா நூலகங்கள். இந்த லைப்ரரியை குறித்து நாம் பார்க்கும்போது லைப்ரரியில முன் அனுமதி பெற்று தகவல்களை திரட்டலாம். இப்ப லைப்ரரிக்கு போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு தலைப்புல ஆய்வு பண்றேன், இது சார்ந்த புஸ்தகங்கள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு கூட்டு போய் காமிச்சிருவாங்க. இந்த விஷயத்த அண்ணா செஞ்சுரி லைப்ரரி இருக்கு இல்லைங்களா சென்னையில,
இதுல வந்து அழகா கைட் பண்றாங்க. சார் இது தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னா அந்த செக்ஷனுக்கு அந்த ரேக்குக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறாங்க. அப்புறம் நம்ம போய் என்ன செஞ்சுக்கலாம், தேடி எடுத்துக்கலாம். இப்போ ஆய்வு தொடர்பான செய்திகளை குறிப்பு எடுப்பதோ ஜெராக்ஸ் எடுப்பதோ நலம் தரும். பெரிய லைப்ரரி போயிட்டீங்க, பேப்பரும் பேனா வச்சு எழுதுறதுக்குள்ள பொழுது போயிடும். என்ன செய்யணும், செல்போன்ல தான் எடுக்கணும். செல்போன்ல என்ன செய்யுங்க, ஆய்வு மாணவர்கள் டாக் ஸ்கேனர்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி அந்த டாக் ஸ்கேனர்ல எடுத்தீங்கன்னா A4 சைஸுக்கு அப்படி பிரிண்ட் அடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து அழகா அந்த பக்கங்களை நீங்க என்ன செய்ய முடியும், எடுத்துக்கலாம். அப்படி நீங்க வந்து ஒரு புத்தகத்தை வந்து டாக் ஸ்கேனர்ல போட்டோ ஷூட் எடுக்கும்போது முதல்ல அந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்துக்கு அடுத்த பக்கமா இருக்கக்கூடிய அந்த தலைப்பு, ஆசிரியர் பேரு, எந்த பதிப்பகத்தார் பதிப்பிட்டாங்க, எந்த ஆண்டுல பதிப்பிட்டாங்க இருக்கிறீங்களா, அந்த தகவல்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் பக்கங்களுக்குள்ள போய் நீங்க எடுக்கணும். சும்மா கண்ணை மூடிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு ஆய்வேடு எழுதிட்டு பிப்ளியோகிராஃபில ஆசிரியர் பேரை குறிப்பிடுறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, விழிபெதுகி நிற்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து டாக் ஸ்கேனர்ல போட்டோ எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு ஆய்வு மாணவர்கள் செய்யணுங்க. ஆய்வாளர்கள் நூல்களை தேடுவதில் தேனீக்களை போல இருக்கணும். ஏற்கனவே இதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். எப்படியா இருக்கா, போன பக்கம் உட்காந்துரும், டப்புன்னு உட்காந்துரும். நல்ல சாப்பாடு கிடைச்சுன்னா அப்படியே உட்காந்துரும். அதுக்கப்புறம் அந்த நகரவே நகராது. ஆனா பாருங்க, தேனீக்கள் அப்படி இருப்பதல்ல. ஒவ்வொரு மலர்களாக உள்ளே சென்று துருவி ஆராய்ந்து பார்த்து அதற்குள்ளாக இருக்கக்கூடிய தேனை சேகரித்து என்னதுங்க, தேன் கூட்டுல வந்து சேகரித்து வைக்கிறது. அது போல ஆய்வாளர்கள் ஒரு தேனீக்களை போல நமக்கான விஷயம் எங்கெங்க இருக்குது தேடணும். அது வேணும். தேடுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த விஷயத்த ஆய்வு மாணவர்கள் கவனத்துல கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதே நேரத்தில் நான் பாடுகிறவர்களுக்கு தேவைப்பட்டால் சொந்தமாக நூல்களை வாங்கும் பொழுது அது பிற ஆய்வுகளுக்கும் உபயோகமாகுது. சொந்தமா புத்தகம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டா வளைச்சு வேற ஏதாவது தீசிஸை நீங்க எழுதுறதுக்கு அது வாய்ப்பா அமையுது. சரிங்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வீட்டிலும் ஒரு மினி லைப்ரரி இருந்தே ஆகணும். அதனாலதான் அறிஞர்கள் சொல்றார்கள், போட்டிருக்கக்கூடிய சட்டையை வித்தாவது புஸ்தகம் வாங்கி படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ரைட். இதுல என்னன்னா, ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட வண்ணமாக அரசாங்க பொது நூலகங்கள், இறையியல் கல்லூரி நூலகங்கள் ஆகியவற்றை நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆகவே இதனுடைய நீட்சி வரக்கூடிய வாரத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா மணி 8 மணி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கேள்வி நேரம். இப்போ இந்த கேள்வி நேரத்துல இந்த கள ஆய்வு குறித்தும் டேட்டா கலெக்ட் பண்றது குறிச்சும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். சார், இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது எத்தனாவது பாடம், பாடத்தோட எண்? பாடத்தோட எண் முன்ன பின்னதான் இருக்கும். நீங்க தலைப்போட எழுதிக்கீங்க. உங்களுக்கு வந்து நோட்ஸ் ஆஃப் த லெசன் கொடுக்கும் போது அதுல பாட எண் எத்தனைங்கிறத நான் வந்து என்ன செய்யறேன், அதுல குறிப்பிட்டிருப்பேன். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும். அதனால இப்போதைக்கு அந்த பாட எண் குறிப்பிடாம நீங்க இந்த தலைப்பில் அமைந்தது மட்டும் எழுதிக்கீங்க. நண்பர்கள், உங்களுடைய கள ஆய்வு, அதே நேரத்துல டேட்டா கலெக்ஷன், இவைகளை குறித்து
ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அந்த டேட்டா கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில குறிப்புகள் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை குறித்து நான் சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். இது காலம் கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க, இல்ல அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் தான், அதையும் சொல்லி முடிச்சிடலாம்னு இருக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? பாயிண்ட் முடிச்சிருங்க சார். பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிருங்க. ரைட். அது நூலகத்தை கடைசியா பார்த்தோம். இப்ப ஆய்வு கட்டுரை. ஆய்வு கட்டுரைகளில தகவல் சேகரிக்கும் போது ஆய்வாளர் பெயர், ஆய்வேட்டுடைய தலைப்பு, ஆய்வு செய்த ஆண்டு, ஆய்வில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சுருக்கமாக இவைகளெல்லாம் என்ன செய்யணும்? ஆய்வாளர் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். ஆய்வு கட்டுரை, வெளியிடப்படாத ஆய்வு கட்டுரை. ஒருவேளை நீங்க சென்னையில இருக்கிறவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஆய்வேடு செக்ஷனுக்குள்ள போய் நீங்க பார்த்து குறிப்பு எடுக்கணும் அப்படின்னா ஆய்வாளர் பேரு, அவரு எடுத்துக்கிட்ட ஆய்வு தலைப்பு, எந்த வருஷம் ஆய்வு செஞ்சாரு, ஆய்வுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சுருக்கமா எழுதணும். இதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணணுங்க. இதை போலத்தான் மற்ற புத்தகங்களிலிருந்து நீங்கள் தகவல்களை பெறுகிற பொழுது வேறு சொன்னவைகளை மனதில் நிறுத்தி கொண்டு அதற்குரிய ரெஃபரன்ஸை நீங்க காட்டணும், எவிடன்ஸை காட்டணும். சரிங்களா? ரைட். அடுத்ததா பார்க்கும்போது தகவல் திரட்டும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆய்வுனாவே பிரச்சனை தான். அதுல பாத்தீங்கன்னா தகவல் திரட்டும் போது டேட்டா கலெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொறுமையோடு இருக்கணும், பதட்டம் அடையக்கூடாது. 4 புத்தகத்தை பார்த்தோன்னா அடடா நமக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல என்ன செய்யறோம்? விட்டுருவோம். இப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, பதறிய காரியம் சொல்லுங்க பாப்போம், அது யாருக்கு தெரியும்? சிதறிய போங்க. கரெக்டா சொன்னீங்க, போங்க. அப்போ பொறுமையோடு இருக்கணும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்து போகக்கூடிய நூலகத்துல மற்ற விஷயங்கள்ல நம்ம தேடுற புக்கு கிடைக்காது. மன சோர்வு அடைஞ்சது, இதுக்கு பேசாம படிக்காம இருந்திருக்கலாமோ, இதுக்கு இது ஒரு பேச்சுலர் டிகிரியோட அல்லது எம்டியோட படிப்பு நிறுத்தி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்கும் வந்துடக்கூடாது. சரிங்களா? வெற்றிக்கு முதல் படியே என்னதுங்க? தோல்விதான். அதனால மனச்சோர்வு அடைஞ்சு விடக்கூடாது. மனச்சோர்வு அடைஞ்சிருந்தாருன்னா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, வாஸ்கோட காமாவை இந்தியாவுக்கு வந்திருக்க முடியாது. இல்லைங்களா? மனச்சோர்வு வரும். ஆனா அந்த சோர்வின் மத்தியில பொறுமையா தேடணும். சரிங்களா? ரைட். அடுத்தது தகவல் திரட்டும் போது ஏற்படக்கூடிய அடுத்த ஒரு பிரச்சனையில கூர்ந்து டீப்பா பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கணும், டீப்பா கவனிச்சு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு புஸ்தகத்தையும் அட்டைப்படத்தை பார்த்தோன்னா டக்குன்னு வாங்கிடக்கூடாது, பார்த்து உடனே புரட்டிடக்கூடாது, வாங்கி டக்குன்னு வாங்கிடக்கூடாது. அதுக்கு உடனே என்ன செய்யணும்? அட்டைப்படத்தை பார்க்கணும், ஆசிரியர் யாரு வெளியிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கணும். அடுத்தது இண்டெக்ஸ், உள்ளடக்கம் அல்லது பொருளடக்கம்னு இருக்கும். அந்த பொருளடக்கத்துல என்ன செய்யணும்? முன்னுரையிலிருந்து முடிவுரை வரைக்கும் பொறுமையா படிச்சுட்டு வரணும். அதுல ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட பக்கங்கள்ல நமக்கான சில கருத்துக்கள் அது இருக்கும். அப்ப அதைத்தான் எடுக்கணும். ஒரு முழு புக்கையும் படிச்சு பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கான கருத்து இது ஒண்ணுமே இல்லை சொல்லி தூக்கி போடுறதுன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இண்டெக்ஸ வாசிக்கணும். சரிங்களா? இப்ப பல பேர் அந்த இண்டெக்ஸே வாசிக்காதனாலதான் என்னதுங்க, கால விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஆய்வு தகவல் திரட்டும் போது நிறைய பிரச்சனை ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது. அதே நேரத்துல ஆய்வு தலைப்புக்கு ஏற்றவாறு நூல்களை தெரிவு செய்யணும். ஆய்வு தலைப்புக்கு ஏற்றபடி ஆப்டா இருக்கக்கூடியதை தேடணும்.
சர்ச் ஹிஸ்டரி பத்தி ஆராய்ச்சி பண்ண போற நீங்க சைக்காலஜி புக் எடுத்து வச்சுட்டு எதாவது தேடிட்டு இருந்தீங்க, எதாவது கிடைக்குமா? கிடைக்காது இல்லைங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யுங்க, ஆய்வு தலைப்பிற்கு ஏற்றவாறு அதற்குரிய நூல்களை நாம தெரிவு செய்யணும். அது குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, சகிப்புத்தன்மை வேணும். மனசோர்வு வரும், அதனால சகிக்கணும், கஷ்டம்தான். இதை நீங்க எழுதிட்டு போய் ஆசையா பிரியமா எழுதிட்டு போய் கொடுப்பீங்க. கைடு என்ன பண்ணுவாரு, அவருடைய பார்வையே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கைடா இருக்கிறவங்க உங்களை விட கொஞ்சம் படிச்ச ஆளுகளா இருப்பாங்க. சில போதிய கருத்துக்கள், வலுவில்லாத கருத்துக்களை சொல்லுகிற போது என்ன செய்யுங்க, இல்லைங்க இந்த கருத்துக்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்திட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல் கொடுங்க, அப்பதான் கருத்து நல்லா வலிமையா இருக்கும், ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அதை சகிச்சுக்கூடிய தன்மை வேணும். இவருக்கு என்ன தெரியும், அவங்க போய் கஷ்டப்பட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி எழுதிட்டு வரும்போது இவர் மனம் கோணாம நோகாம இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு ஒரு சிந்தனை வரக்கூடாது. சகிப்புத்தன்மை வேணும். அதை என்ன செய்யணும், உங்களுடைய ஆய்வேடு வலிமையுள்ளதாக அது இருப்பதற்காக அவர் என்ன செய்யறாருங்க, சில கருத்துக்களை சொல்றாரு. அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கணும். அதனால தகவல் திரட்டும் போது சகிப்புத்தன்மை வேணும். அதே நேரத்துல சூழ்நிலைகளுக்கு ஏற்ப என்ன செய்யணுங்க, நடந்து கொள்ளணும். ஆய்வு திரட்டும் போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். கடைசியா இதையும் சொல்லி பிடிச்சிடுறேன். தகவல் திரட்டும் போது தான் வந்தவருடைய நோக்கத்தை மற்றவர்களுக்கு தெளிவாக புரியும்படி எடுத்து சொல்லணும். ஒரு லைப்ரரிக்குள்ள போயிட்டீங்க, எந்த தலைப்புல ஆய்வு செய்ய போறங்கிற விஷயத்த அந்த லைப்ரரியனுக்கு தெளிவா சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுக்குவாரு. அப்ப அந்த கம்யூனிகேஷன்ல ஒரு கிளாரிட்டி வேணும். கிளாரிட்டி இல்லைன்னா அது என்ன ஆகுதுங்க, அது சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். தகவல் திரட்டுவதற்கு அதிகமான காலங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படிங்களா ஐயா? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாயிண்ட் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்படி ஒரு 4 வருஷமா இழுத்து அடிச்சு கொடுத்துடலாம், அப்படியா? அப்படி எல்லாம் நண்பர்களே, நல்ல காலம் எடுத்துக்கணும்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய கல்லூரியில அனுமதித்திருக்கிற காலத்துல நீங்க என்ன செய்யலாம், அதுக்குள்ள முடிக்கணும். ஆனா அதே சமயத்துல டக்குன்னு ஒரு கருத்தை எடுத்து முடிச்சுட்டு இதுதான் ஃபைனலிஸ்ட்க்கு வரக்கூடாது. ஆய்வு செய்ய செய்ய காலம் செல்ல செல்ல உங்களுக்கு புது புது ஐடியாக்கள், புது புது ஸ்டடி மெட்டீரியல்லாம் கிடைக்கும். அப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, உங்களுடைய ஆய்வு இவ்வளவு தூரம் போகுதா அப்படின்ட்டு. அதுக்கான வரும், அது இன்ட்ரெஸ்டோட தேடணும். தேடும் போது என்ன ஆகுதுங்க, முடிஞ்சு எனக்கு டார்கெட் 280 பக்கம், 2500 இவ்வளவு பக்கத்துக்குள்ள ஆய்வேடு முடிக்கணும். நாங்க இந்த ஆய்வு இப்ப ஆர்வ மிகுதியில நான் என்ன பண்ணேன், 3, 8, 7 பக்கங்கள், அதாவது 387 பக்கம் கொண்டு போய் நிறுத்தினேன். வேற வழி இல்லை, அதையும் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுங்க, நீங்க ஆய்வோட முடிக்க முடிக்க புது புது ஐடியாவெல்லாம் கிடைக்குங்க, செழுமையா எழுதுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரைட். தகவல் திரட்டுவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்வது நல்லது. அவ்வப்பொழுது தகவல்களை ஆய்வு தலைப்பிற்கு தொடர்புள்ளதா என்று சோதித்து பார்த்து எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஆய்வு தலைப்புக்கு முரணாய் அல்லது எதிராய் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டு உள்ள கருத்து பதிவு செஞ்சீங்கன்னா இப்ப ஆய்வு வேறொரு பாதை மாறி சென்று விடும். ஆகவே இதை ஆய்வாளர்கள் நீங்கள் கருத்தில் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே கள ஆய்வு, தகவல் திரட்டுதல் 2 பாடங்களை நாம் நிறைவு செய்து விட்டோம். ஆகவே இன்னும் கடவுள் சித்தமானால் இன்னும் 2 வகுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்புகிறேன். ஆகவே இந்த காலகட்டத்திற்குள் நான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை நான் உங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்து நான் இந்த பாடத்தை நிறைவு செய்ய இருக்கிறேன். ஆகவே இப்போ 8:14 ஆச்சு. இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்துல 1/4 மணி நேரத்துல நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம்.
சார், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரூப்ல தெளிப்பு ஞானசனத்தை பத்தி ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல. எதுங்க எதுங்க தெளிப்பு ஞானஸ்நானத்தை குறித்து அவங்க கேட்டாங்க. ஆனா அவங்க சரி, இப்ப இருக்காங்களான்னு தெரியல லைன்ல. அவங்க பேரு நான் கவனிக்கல. நண்பர் இருந்தா இருக்கட்டும், கேட்கட்டும். அவர் என்ன சொல்ல வர்றாரு? கேட்டாங்க. குழந்தை இல்ல, ஞானஸ்தானம். குழந்தை ஞானம். குழந்தை ஐயா ஞானஸ்தானம். சொல்லுங்க. குழந்தை இப்ப ஞானஸ்தானம். ஒரு முறை தான். ஞானஸ்தானத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, நீங்க ஒரு முறை தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னீங்க. அப்ப எதுங்க? குழந்தையில எடுக்கிறாங்க, ஒரு முறை தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னீங்க. சரிங்க. அப்ப குழந்தையில எடுக்கிறாங்களா அந்த ஞானஸ்தானம் சரியானதா? ஐயா, இதுக்கு வந்து திருச்சபை பிதாக்கள் ஒரு வழிமுறையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லுங்க. கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை என்ன செய்யறாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. அவங்க அறியாத பருவத்துல அவங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து வருது. ஆனா சில முக்கிய திருச்சபைகள் மெயின்லைன் சர்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா, டிஎல்சி, சிஎஸ்ஐ, ஏஎல்சி போன்ற மெத்தடிஸ்ட் சர்ச் போன்ற இப்படிப்பட்ட சபைகளில் எல்லாம் பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அடுத்த ஒரு இதுக்கு போவாங்க, கன்ஃபர்மேஷன். இப்ப கன்ஃபர்மேஷனுக்கு போகும்போது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல நாங்க இனிமே என்ன செய்ய போறோம், எங்களுடைய வாழ்க்கைய கடவுளுக்காக அர்ப்பணிச்சு நாங்க அவருடைய வழியில நாங்க நடக்க போறோம். ஆகவே இனிமே நாங்க உலக பொல்லாப்புகளுக்கெல்லாம் விலக்கி நாங்க வழி நடக்க போறோம். அதே நேரத்துல பைபிள் இருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கைகளை குறிப்பா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிங்கிற அந்த திரியேக கடவுளை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி அது சார்ந்த சில பாடங்களை, வேதாகம பாடங்களை கற்று தெளிந்த பிறகு தென்னிந்திய திருச்சபையை பொறுத்த வரைக்கும் பிஷப் என்ன செய்யறாரு, அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சோதிச்சுட்டு திருமுழுக்கு அப்புறம் திடப்படுத்துதல், கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அதன் பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, திருச்சபையில முழு உறுப்பினரா இருக்கிறாங்க. அப்ப இதனால என்ன ஆகுது, கிறிஸ்தவத்துல ஞானஸ்தானம் அது அல்லது அது தீட்சை என்பது அது முழுமை பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இந்த கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள், முரண்பட்ட சூழல்கள் இருக்கலாம். இப்படித்தான் இருக்கணும், தெளிச்சுதான் வாங்கணும், சிலது முழுகித்தான் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்துக்களை நான் விமர்சனம் செய்வதோ அதற்கு விளக்கம் சொல்வதோ என்னுடைய வேலை இல்லை. நான் என்ன சொல்றேன், பொதுவான ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். ஞானஸ்தானம் வெறும் அடையாளம் மாத்திரமே. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை கேட்காதவர்கள், இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை அதிசயத்தை கண்ணார பார்க்கிறாத சிலுவையில் அறையப்பட்ட கல்வர் ஒருவர் என்ன செஞ்சுட்டாருங்க, நாம் கண் முன்னால் நிறுத்தி வேதாகமத்தை பொருள் புரிந்து கொண்டு ஆய்வு மாணவர்கள் அதன்படி வழி நடக்கணுங்க. இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. சார், பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் சொல்றதுதான் புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்தானம் அப்படி அர்த்தம் கொள்ளலாமா? ஐயா புரியல, ஐயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் என்று சொல்ற காரியம் ஐயா, விருத்த சேதனம் என்பது ஆய்வு மாணவராக இருக்கிறீங்க, சில விஷயத்த நான் நேரடியாக உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். பெண்கள் இருந்தாலும் ஆண் குறியினுடைய நுனித்தோலை விருத்தர சேதனம் செய்து, இது குறிப்பா இஸ்லாமிய நண்பர்கள் சுன்னத் செய்வதை போன்ற அது ஒரு விஷயம். அது வந்து ஞானஸ்தானம் ஆகாது என்பது என்னுடைய கருத்து. சார், இப்போ அந்த ஞானஸ்தானம் குறித்து நீங்க சொன்னீங்க. இப்ப அந்த ஞானஸ்தானம் என்றது குழந்தை வந்து அந்த பிரதிஷ்டை பண்றது தானே சார் அது? சோ அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த
பிரதிஷ்டி அந்த ஞானஸ்தானம்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த தீர்த்த மாரி அந்த அதான் அந்த இது மாரி தெளிச்சு விட்டு அவங்க வந்து உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவருக்குள்ள இந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அதுதான் சார் அது அவங்க வந்து பிரதிஷ்டி சின்ன வயசுல இருந்து அந்த ஞானஸ்தானம் கொடுக்கறது. ஆனா ஞானஸ்தானம் வந்து அப்படி கொடுக்க போறது அப்படி இல்லைல்ல சார். இப்போ நம்ம வளர்ந்து ஒரு ஆளாகிட்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துக்குள்ள அதாவது முழுங்கி தானே சார் ஞானஸ்தானம் எடுக்கிறது. அதுதான் தானே சார் ஞானஸ்தானன்றதுக்கு ஒரு அடையாளம். ஐயா, அது உங்களுக்கு அடையாளமா இருந்தால் அதை நீங்கள் பின்பற்றலாம். அதை குறித்து நான் தான் சொல்றேன் பாத்தீங்களா? ஏன்னா இந்த ஒரு பாடத்து பிரிவுல இறையியல் கல்லூரியில ஞானஸ்தானத்தை குறித்து இப்படிப்பட்ட டிபேட் எல்லாத்துக்கும் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? அத குறிச்சு நான் வந்து விமர்சனம் செய்யவோ அல்லது மறுத்து பேசவோ அதற்கு நானு எதிர்வினையா கவுண்டர் சொல்லவோ நான் விரும்பல. இப்போ நான் என்னுடைய கருத்தை நான் பின்பற்றக்கூடிய கருத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன். சரிங்களா? அதுக்கு தான் வந்து பேப்டிசம் கன்ஃபர்மேஷன் என்ற இந்த விஷயத்தை நாங்க முன்னெடுக்கிறோம். அது இல்லாதவர்கள் அதை குறித்து நம்ம வேண்டாம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் போது வாலிப பருவத்துக்கு வந்த பிறகு தானா சுயமாக அந்த வாலிப சகோதர சகோதரிகளை அர்ப்பணித்து அந்த ஞானஸ்தானத்தை என்ன செய்யறாங்க, அர்த்தமுள்ளதான் மாற்றுறது. ஏன்னா அதுக்கு தகுந்தபடி ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் எங்களுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்க வளர்த்து ஒப்படைக்க போறோங்கிற வாக்குறுதியோட அதை செய்யறாங்க. அந்த வாக்குறுதிகளை வந்து இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல இருக்கிறவங்க அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ அதனால வந்து அதை வந்து நான் வந்து தெளிக்கிறதா முழுகிறதாங்கிறது என்னுடைய டிபேட்டுக்காக வரல. குறிப்பா ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம் மாத்திரமே. குறிப்பாக மனம் திரும்புதலே முக்கியம் என்பதே என்னுடைய கருத்துங்க. ஓகே சார். இல்ல சார், இப்ப என்னன்னா நீங்க தவறத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த அந்த குழந்தை பருவத்துல வந்து அவங்களுக்கு அது தெரியாதுல்ல சார். சார் அதுதான் தெரியாது, உண்மை. சார் அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா, அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒவ்வாததா இருந்ததுன்னா நீங்க அதை விட்டுறலாம். ஓகே சார். இப்போ இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ வந்து நம்ம ஒரு சர்ச்சில் இருந்துட்டு அந்த சர்ச்சில் வந்து நம்ம ஸ்டாப் ஆகி அந்த சர்ச்சில் வந்து அவங்க வந்து விருப்பமில்லாத ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது தங்களை அறியாமல் ஒரு வார்த்தை சொல்றாங்க, இவங்க இப்படி வர்றாங்க போறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ச்சில் இருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை ஒரு பொதுவான ஒரு விஷயம் சார். இப்போ அந்த சபையிலேருந்து நம்ம விலகி வந்துட்டு இப்போ நம்ம ஞானஸ்தானம் அந்த பாஸ்டர் மூலியமா தான் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வேற சபைக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த சபைக்கு எனக்கு போக உடன்பாடு இல்லை. இப்போ நான் இந்த சர்ச்சு பிலீவர் ஆகிட்டதுக்கு அப்புறம் நான் 2வது முறையா ஞானஸ்தானம் எடுக்கிறது அது தவறான ஒரு விஷயம் தானே சார்? எடுத்தது ஒரு முறை தானே அதை சார்? ஞானஸ்தானம் என்பது நீங்கள் முழுகி எடுத்தாலும் சரி, தெளிப்புல எடுத்தாலும் சரி, ஒரு முறை மட்டும்தான் எடுக்கணும். ஓகே சார், ஓகே சார். சில பேர் வந்து என்ன செய்யறாங்க, நாங்க வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு டூர் போறோம்னு சொல்லிட்டு அங்க யோர்தான் நதிக்கரையில் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருப்பாங்க, இயேசுநாதர் போலவே. அது வந்து பொருத்தமற்ற ஒரு செயல். ஓகே சார். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, தங்களுடைய குழந்தைகளுக்கு வசதி படைத்தவர்கள் என்ன செய்யறாங்க, இங்க யார்கிட்டையும் ஞானஸ்தானம் கொடுக்காம நேரடியா யோர்தான் நதிக்கரையிலேயே போய் அங்க இருக்கிற பாஸ்டர் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் அங்க போய் கொடுக்குறாங்க, அல்லது அங்க இருக்கிற யாரோ ஒருத்தரையும் கூப்பிட்டு வச்சு கொடுக்குறாங்க. வசதி படைத்தவர்கள் செய்யலாம், வசதி இல்லாத மனிதர்கள் எங்க போவாங்க இல்லைங்களா? அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு முறை மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அது தெளிப்பாய் இருந்தாலும் சரி அல்லது முழுகுதலாய் இருந்தாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அங்கே மனமாற்றமே முக்கியம், வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். சார், ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபை அந்த குடும்பத்தை வந்து பாரம்பரியமா இருந்த ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்க ஒரு பொண்ணு. ஆனா பாடுகள் நிமித்தம் ஆண்டவருக்குள்ள நிறைய தாகங்கள் ஏற்பட்டு என்னை குறித்து என்ன சித்தம் அப்படின்லாம் நான் கேட்டு ஜெபம் பண்ணும் பொழுது நான் வந்து ஆண்டவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த பாடுகளை நான் கற்றுக்கொண்டேன். இப்போ போன வருஷத்துக்கு முந்தான வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சபைக்குள்ள நானே போக ஆரம்பிச்சு அங்க போயிட்டு நான் ஞானஸ்நானம், குழந்தையில எங்களுக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் கத்தோலிக்க சபையில கொடுத்தாச்சு. ஆனா அந்த சபைக்கு நான் போகணும்னு சொல்லும் போது நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு அவங்க என்ன கேட்டதுனால நான் அந்த ஞானஸ்நானத்தை நான் எடுத்துக்கிட்டேன்.
எனக்கு என்னன்னா, அவங்க சர்ச்ல நல்ல நமக்கு ஆவிக்குரிய நெறைய சத்தியத்த நம்ம இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்குள்ள வளரணும், நெறைய தெரியணும். அந்த ஒரு தாகத்துல தான் அவங்க சொன்னதுக்கு நான் ஒபே பண்ணி அந்த ஞானஸ்நானத்த நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு மத்தபடி வேற எதுவும் தெரியல. இப்ப நீங்க பேசுறதுனால. ஒன் டைம் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்காக நான் அந்த கண்டிப்பாமா. விஷயத்த சொல்ல வரேன் நானு. சரி. இப்ப முழுகி ம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் அவங்க சத்தியத்த சொல்லி கேட்கும்போது நீங்க கேட்கணுமா? இல்ல ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம், அத அந்த அனுபவத்துல நீங்க சத்தியத்த கேட்டு அதுல வளர முடியாதா? இந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆக்சுவலி அந்த சர்ச்ல அத எடுக்க சொன்னதுனால தான் நான் எடுத்தேன். எனக்கு தேவை அது என்ன? தப்பு. அப்படி ஆ சொல்லக்கூடிய அந்த போதகர்கள் தவறா உங்கள வழி நடத்துறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு விஷயத்த. ஓகே, அது ஓகே. வந்து எனக்கு ஏற்கனவே வந்து அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. அதாவது உலகத்துல பார்த்தீங்கன்னா, முதல் உருவான சபை எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நாட்களிலே ஆதி திருச்சபை உருவானுச்சு. அதன் ஆமா. பிறகு என்னாச்சுங்க, படிப்படியா வளர்ச்சி பெற்று அதுக்கு காலப்போக்குல ஆ ரோமர்கள் ஆட்சினால ரோமன் கத்தோலிக்கமா உருவானுச்சு. அப்ப ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கத்தோலிக்க சபை தான் முதலாக உலகத்துல அது அப்போஸ்தலர் நாட்களுக்கு பிறகு உருவான லேட்டர் டெவலப்மெண்ட்ல வந்துச்சு. ஆமா. அதிலிருந்து ஃபாதர் மார்ட்டின் லூதர் பிரிஞ்சு வந்து என்ன செஞ்சாருங்க, சீர்திருத்த சபைய ஆரம்பிச்சாரு. கிபி ம். 20ஆம் நூற்றாண்டினுடைய நிறைவுல தான் கரிஸ்மேட்டிக் வட்டாரங்கள் உருவானுச்சு. அப்ப அந்த கரிஸ்மேட்டிக் வட்டாரத்துக்குள்ள என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான போதனைகள் அதுல கொடுக்கப்படுறாங்க. கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ம். அந்த போதனை அடிப்படையில முதல்ல என்னாச்சு, கேத்தலிக்கும் சரி, அ சிஎஸ்ஐ சரி, மெயின்லைன் சர்ச்சும் சரி குடுத்த ஞானஸ்தானம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றதுக்கு, அந்த போதகருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இயேசுநாதர் குடுத்தாரா? இல்ல. எந்த அ அடிப்படையில அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இதனால ஆனா நான் ஒரு யாரையும் விஷயம். குற்றப்படுத்தல. ஆ, சரிங்களா? ஆ. அப்படிப்பட்ட ஏற்கனவே புதுசா ஒரு விசுவாசி வராங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? தெளிப்பு ஞானஸ்தானமோ, முழுக்கு ஞானஸ்தானமோ அவங்க எத விருப்பப்படுறாங்களோ, அத நீங்க குடுக்கலாம். ஆல்ரெடி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு வந்தவங்கள, இத வந்து முழுகி தான் எடுக்கணும். முழுகி எடுத்தா தான் பரலோகம்ன்னு சொல்லி, பைபிள்ல எந்த இடத்துலயும் நான் வாசிக்கலம்மா. இல்ல அவங்க பரலோகம்ன்னு சொல்லல. அந்த சபைக்கு நான் வந்து நெறைய ஆண்டவரோட சத்தியம் நெறைய அங்க சொல்லப்படுதுன்றத நான் நெறைய ஃபீல் பண்ணேன். ஆண்டவரோட பேசுறது நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. அப்ப அந்த ஒரு அது ஓகே. ஈடுபாட்டுல. ம். சரி, சரிங்க. அதுல ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தின் அடிப்படையில நீங்க போய் அந்த சத்தியத்தை கேட்டா, அந்த ம். சத்தியம் உங்களுக்குள்ள கிரிய செய்யாதா? கண்டிப்பா செய்யும். கண்டிப்பா அப்புறம் ஏன் அது செய்யும். தேவையில்லாம 2வது முறை? அவங்க சொன்னதுனால மட்டும் தான் நான் எடுத்தேனே தவிர்த்து, அவங்க அத பத்தி இன்சிஸ்ட் பண்ணலன்னா நான் அத பண்ணியிருக்கவே மாட்டேன். அதாவது ஒரு உண்மையான ஆ, போதகர் என்பவர் அப்படி செய்வது பொருத்தமற்ற ஒரு காரியம். ஆ. ஒருத்தருக்கு ஒரு முறை தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதுதான் சரியான அணுகுமுறை. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ ஆண்டவர அறியாம எவ்வளவோ இந்துக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அத செய்யலாம். ஏற்கனவே நான் அந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஃபேமிலில இருந்து தான் நான் வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லும்பொழுது அத அவங்க சொல்லியிருக்க வேண்டாம். ஆனா அத ஏன் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல இப்படி நீங்க சொல்றது வந்து பல போதகர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அறிஞ்சு செய்றாங்களோ, அறியாம செய்றாங்களோ அது எனக்கு தெரியல. ஆனா ம், மற்றவர்களை குறித்து நான் விமர்சனமோ அதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன். விமர்சனமோ, கருத்து சொல்றதுக்கோ நான் தயாரா இல்ல. ஆனா ம். நான் கற்றுக்கொண்டதிலிருந்து சொல்றேன். இத ஆ, நானும் முழுகி தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனா ஒரு ம், தடவ தான் எடுத்தேன். ம். எனக்கு விருப்பம் கேட்டாங்க. எப்படி எடுத்துக்கிட்ட? மூலிகை எடுத்துக்கிறேன். ஓகே ரைட் சந்தோஷம். எடுத்துக்க. ஆ, ம், சரி. ஏன்னா இது வந்து அ இது அதிகமா நம்ம இத குறிச்சு நம்ம பேசணும்னா, இந்த குழுவில இணைப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள இந்த டாக்ட்ரின் வந்து என்னதுங்க, சிலருக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சிலருக்கு அது ம், கஷ்டமானதா இருக்கும். ஸோ ம், நீங்க பலரும் பல சபையினுடைய பின்னணியிலிருந்து வந்ததுனால, இது எனக்கு ம். பொதுவான ஒரு கருத்த தான் நான் வைக்கிறேன். இது இவங்க ஓகே. பண்றது சரி, இவங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்ல வரல. ம், வேதாகமத்துல குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய குறிப்புகள தான் நான் ம், உங்களுக்காக சொல்றேனே தவிர, என்னுடைய ம், நோக்கம் ஆராய்ச்சி நெறிமுறைகள். எப்படி ம், ஞானஸ்தானம் குடுக்கிறதுங்கிறது அல்ல. ஒரு ம். உதாரணமா சொல்லப்பட்ட விஷயத்த நீங்க தெளிவோட கேட்கிறீங்க. அது தவறல்ல. எனக்கு ஆ, தெரிஞ்ச அனுபவத்துல நான் சொல்றேங்க. ஆ. சரிங்க சார். சரி. வேற யாராவது நண்பர்கள் இருந்தா நீங்க கேட்கலாங்க. நண்பர்களே வேற யாராவது நீங்கள் இத ஆய்வு நெறிமுறைகளிலே கள ஆய்வு குறித்தும்
டேட்டா கலெக்ஷன், தரவுகளை திரட்டுவதை குறித்தும் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், அதுல இருந்து வேற எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இல்ல இது எனக்கு தெரியல, இந்த இடம் எனக்கு புரியலன்னு யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா கேளுங்க. அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்றேங்க. மகிழ்ச்சி. மௌனம் சம்மதத்திற்கென்று அறிகுறி என்று சொல்வார்கள். அதுபோல சொன்ன காரியங்களை நீங்கள் குறிப்பெடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அந்த குறிப்புகளை ஒட்டி உங்களுக்கான அதற்கான ஒரு பாடத்திட்டத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஐயா சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சார் நான் தான். உங்களோட கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு கிடைக்குமா? வச்சுக்கலாமா? உங்களோட போன் நம்பர் நாங்க வச்சுக்கலாமா? அத நீங்க உங்க பிரின்சிபால்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவரு எது இருந்தாலும் சரி, அவர் சாண்ட்லி சார் மூலமா நீங்க அவர்கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். சரியா? நான் வந்து ஏன்னா அவரு ஒரு பாடத்தை நடத்த சொல்லி எனக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. இதுல கொடுக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா எந்த மாணவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்புகள் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நேரடியா நீங்க என்னுடைய கிளாஸ்ல நான் இந்த பாடத்திட்டத்தை நடத்தி நான் இந்த கல்லூரிக்கு முதல்வரா இருந்தால் அது வேற மாதிரி ஆகும். நான் அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டுருங்க. ஸோ அவர்கிட்டயும் நீங்க கூட வாங்கிக்கலாம். இல்ல ஒருவேளை நீங்க தாராளமா கொடுக்கலாம். இந்த இணைப்புல பிரின்சிபல் ஸ்டான்லி இருக்கீங்களா? சரி, எதுக்காக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஹோலி கம்யூனியன் வேணும் அப்படின்னா அந்த ஞானஸ்நானம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் நான் அந்த ஒரு ஸ்டேஜ் போனது. சோ ஹோலி கம்யூனியன் அப்பதான் இந்த சர்ச்ல எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஷேர் பண்றேன். பொறுத்தது ஹோலி இல்லாத கம்யூனியனா? இல்ல இல்ல, அப்படி அவங்க சொன்னாங்க. கரெக்ட் தான். இந்த உலகத்துல ஆவிக்குரிய சபை ஒன்றோ ஆவி இல்லாத சபை ஒன்றோ ஆண்டவர் பகுக்கவில்லை. மனிதன் பகுத்து கொண்டு பலரும் அதை பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம முதல்ல அடிப்படையே தவறு. அந்த கோயில ஆவி இருக்குது, இந்த கோயில ஆவி இல்லைன்னு சொல்றது வந்து தவறு. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்ஷடாய், சர்வ வல்லவர், அவர் எங்கும் நிறைந்தவர். அந்த சத்தியத்தை இவங்க இருட்டடிப்பு செய்யறாங்களே, தப்பு இல்லையா? அதாவது சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறோம். 4 பேர் இருக்கும்போது ஏதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயோ ஏதோ ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக வேண்டி நான் தனிமையா போய் உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு நல்லா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு போக முடியுமா? முடியாது. அப்போ மெயின்லைன் சர்ச்சஸ்ல சில பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்கு மத்தியிலயும் என்ன செய்யணுங்க? நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்மனால சபைக்கு என்ன நன்மை, சபையினால எனக்கு என்ன நன்மை என்பதை காட்டிலும் நான் எப்படிப்பட்டவனா இந்த சபைக்கு சிறப்பான பங்களிப்பு செய்திருக்கிறேன், நன்மையை பெற்றிருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்ம என்ன செய்யணுங்க? நம்மளை சீர்படுத்திட்டு நடக்கிறது தான் அதனுடைய உண்மையான ஒரு விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்குது. சரிங்களா? அதனால வந்து இந்த கருத்து நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் எப்பவும் யார்கிட்டையும் விருப்பமும் தெரிவிக்க மாட்டேன். நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுடைய சாய்ஸ். நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க பிரின்சிபல்கிட்ட கேட்டுருங்க. அது பிறகு அவரே கூட கொடுத்துருவாரு. நீங்க எப்ப வேணாலும் நீங்க என்னோடு தொடர்பு கொள்ளலாம். பாட சம்பந்தமான காரியங்கள் நீங்க கேட்கலாம். மற்ற பைபிள் சம்பந்தமான விளக்கங்களையும் நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூமாங்க. சரி, இந்த இணைப்புல இதோட நாம இந்த அமர்வை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறோம். காலம் கடந்து விட்டது. இந்த இணைப்புல இருக்கிற ஜிஷா அவங்க ஏதோ ஒரு நிறைவு ஜெபத்தை செய்ய முடியுங்களா?
ஹலோ, ஜிஷா இருக்காங்களா? சரி, பரவாயில்ல. இந்த இணைப்புல இருக்கிற திரு ஈனோஸ் ஐயா ஒரு ஜெபம் பண்ணலாங்களா? க்ளோசிங் ப்ரேயர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குறித்த உங்களுடைய தாசனுக்காக ஸ்தோத்திரம், பங்கு பெற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தின் அதிசயங்களை பார்க்க எங்கள் கண்களை திறந்தரும், இன்னும் அறியறதுக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய சாட்சியாக உலகத்தில் எங்களை குறித்த நோக்கம் நிறைவேற்ற கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய கனம் மைமக்கை செலுத்துகிறோம். மீட்பரற்ற இயேசுவின் வசனம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.